हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदिगराणि प्रेणाय मेने अस्मद्गुरव भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदार्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं तं चाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्गि सिद्धौषधम् घोरागौगवाग्नि संजय गणग संसार मेघानिरग साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகழில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தரமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மஞ்சளர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன்னந்தபுரம் சிக்கனப் புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनम्। 11 வது 12 வது 13 வது 14 வது 15 வது 16 வது 17 வது 18 வது 19 வது 20 வது 21 வது 22 வது 23 வது 24 வது 25 வது 26 வது 27 வது 28 வது 29 வது 30 வது 31 வது 32 வது 33 வது 34 வது 35 வது 36 வது 37 வது 38 வது 39 வது 40 வது 41 வது 42 வது 43 வது 44 வது 45 வது 46 வது 47 வது 48 வது 49 வது 50 வது 51 வது 52 வது 53 வது 54 வது 55 வது 56 வது 57 வது 58 வது 59 வது 60 வது 61 வது 62 வது 63 வது 64 வது 65 வது 66 வது 67 வது 68 வது 69 வது 70 வது 71 வது 72 வது 73 வது 74 வது 75 வது 76 வது 77 வது 78 வது 79 வது 80 வது 81 வது 82 வது 83 வது 84 வது 85
பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன் அழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண் அழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருநாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் தன்னுடையதான நிர்ஹேதுக கிருபையினாலே இந்த ஜீவர்களை உத்தாரணம் பண்றதுக்காகவே பூமியில சதாச்சாரிய புருஷர்கள் அனுப்பிண்டே இருக்காங்க. பகவான் சதாச்சாரிய புருஷர்கள் அனுப்புறதை நிறுத்திட்டாலே இந்த பூமி தானா அழிஞ்சு போயிடும். இந்த பூமியில எதுவரைக்கும் சுகம் இருக்கும் அப்படின்னா சதாச்சாரியர்கள் இருக்கிற வரைக்கும் தான். இந்த ஜீவர்களை திருத்தி பணிகொள்வதற்கு சத்குருமார்கள் இருக்கும் வரை கலியுகமா இருந்தாலும் கிருத்தயுகமா இருந்தாலும் திரேதாயுகமா இருந்தாலும் துவாபரயுகமா இருந்தாலும் பகவானுக்கு கவலை கிடையாது. இல்லைன்னா பகவானுக்கு கவலை வந்துடும். சாதாரணமா குழந்தை மேல ஒரு அக்கறை கொண்டு பல காரியங்கள் நம்ம பண்றோம் இல்லையா. அவாவா பெத்த குழந்தை மேல அக்கறை கொண்டு நல்ல பள்ளிக்கூடமா பார்க்கிறோம், நல்ல வாத்தியார்களா பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். அதுபோல இந்த ஜீவர்கள்ன்ற குழந்தைகள் மேலே அக்கறை கொண்டு பரமாத்மா நியமனம் பண்ண அதிகாரிகள் தான் சத்குருமார்கள். பார்த்தெல்லாம் வேலைக்காரெல்லாம் வச்சிருப்போம், குழந்தைகளை பார்த்துக்கிற சில இடங்கள்ல பார்க்கலாம். நிறைய அந்த குழந்தைகளுடைய எந்தெந்த இடத்துலதான் வாங்கணும், கடைக்கு அனுப்பினா கூட அந்த குழந்தைக்கு பரிச்சயப்பட்ட கடைக்காரன் வேலை தான் அனுப்புவோம். ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணும். அதுபோல பகவான் நம்ம மேல அப்படி ஒரு கருணையை காட்டான். எப்ப நமக்கு சத்குரு கிடைக்கிறாளோ, எப்ப நமக்கு சத்சங்கம் கிடைக்கிறதோ, எப்ப நமக்கு பகவான் நாம உபதேசம் ஆகிறதோ இதுவே போதும். பகவானுடைய காருண்யம் நம்ம மேல பூரணமா இருக்குன்றது. இதுக்கு மேல தனியா பத்மநாபர் எதிர்க்க வந்து காட்சி கொடுத்து உனக்கு நான் கருணை பண்ணிருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது மூணும் கிடைச்சு கொடுத்தனாலே பகவான் நம்மிடத்துல பரம பிரீத்தியோட இருக்கான் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல பகவான் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மூணுத்தை கொண்டு அப்படியே குரு தியானம், நாமஜபஸ்மரண, பகவான் மேல நம்பிக்கை, இந்த மூணை வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் தெய்வம் குறுக்குல வந்துடும். கும்பிட போன தெய்வம் குறுக்குல வர்றதுங்களா இல்லையா. துருவனுக்கு அப்படிதான், அது குறுக்குல தான் வந்தது. இவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தான். சத்குரு சொன்னதபடி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தான், நம்பிட்டு இருந்தான். ஸ்ரீஹரி பரமாத்மா வைகுந்தத்தை விட்டு இவன் எதிர்க்க வந்து நின்றுட்டான். வந்து நின்னது மட்டும் இல்ல, தான் வெளியில நிக்கிறோன்ற புத்தியையும் பகவான் கொடுத்துட்டான். வெளியில நிக்கிறேன்ற புத்தியை மட்டும் கொடுக்கல, கண்ணை திறந்து தன்னை பார்க்கவும் வச்சுட்டான். கண்ணை திறந்து பார்க்க மட்டும் வைக்கல, உடனே அழகா சங்கத்தை கொண்டு தடவும் தடவினான். சங்கத்தை கொண்டு தடவினது மட்டும் இல்ல, தன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கான ஒரு அனுகிரகத்தையும் பண்ணினான். ஸ்தோத்திரத்தை மட்டும் சொல்லும்படியான அனுகிரகம் பண்ணல, அதை கேட்கறதுக்கு ஒரு கிருபையும் பண்ணிட்டான். நீ பாட்டுக்கு சொல்லி நான் பாட்டு கேட்டு இருக்கேன், நான் பாட்டு போகாம போயிருக்கலாம், நீ என்ன சொல்றது நான் கேட்கறது நிறைய தெரியுண்டா போடா, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, எனக்கு தெரியாதா நம்ம சொல்லுவோம். உன்ன மாதிரி எத்தனை ஆளை நான் பார்த்துட்டேன், உன்ன மாதிரி எத்தனை பேர் பேசுறத நான் கேட்டுட்டேன். அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு கலை எத்தனை 1000 கோடி ஜென்மாவோ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. யாரும் புதுசா ஒண்ணு ஆகா, இது பிராண்ட் நியூ, புதுசா இன்னோவேட்டிவா திங்க் பண்ணிருக்கேன்னு யாரையுமே சொன்ன, எல்லாம் பழம்பழசு. குந்தி சொன்னதுதான் பூதேவி சொல்லுவா, பூதேவி சொன்னதா குந்தி சொல்லுவா, திரௌபதி சொன்னது உத்தர சொல்லுவா, உத்தர சொன்னது திரௌபதி சொல்லுவா.
மாத்தி மாத்தி அதே தான் திரும்ப திரும்ப விஸ்வாமித்திரர் சொன்னதை வசிஷ்டர் சொல்றார், வசிஷ்டர் சொன்னதை பீஷ்மர் சொல்லுவார், பீஷ்மர் சொன்னதை அர்ஜுனன் சொல்லுவான், அர்ஜுனன் சொன்னதை பிரகலாதன் சொல்லுவான். பாகவதம் முழுக்க பார்த்தோம்னா இந்த வார்த்தைகள் சொல்ற முறையில வேணா மாறுபாடு இருக்கும் ஒழிய விஷயம் என்னமோ ஒன்னே ஒண்ணுதான். நல்லா கூப்பிடம் மணிக்கிரவன் ஸ்தோத்திரம் பண்ணுவான், எனக்கு சத்சங்கத்தை கொடுன்னு. துருவன் கேட்பான், எனக்கு சத்சங்கத்தை கொடு. பிரகலாதன் கேட்பான், சத்சங்கத்தை கொடு. அதே விஷயம் தானே. அவளுக்கு எப்படி தோன்றதோ அப்படி சொல்றான், அவ்வளவுதான். அதே விஷயம் தான், அதே பாகவதம், அதே ராமாயணம் தான். ஒவ்வொருத்தரும் அவளுக்கு ஒரு பாணியை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கும். இப்படி சொல்லலாம், அப்படி ஒரு பாணி வச்சுட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு பாணி இருக்கு. மேற்கோள்கள் காட்டுறதுல ஒரு பாணி இருக்கு, கதையை விவரிக்கிற முறையில ஒரு பாணி இருக்கு, ஹாஸ்யமா சொல்றது ஒரு பாணி, திட்டின்றே சொல்றது ஒரு பாணி, ஒண்ணுமே பட்டும்படாம சொல்ற ஒரு பாணி, ரொம்ப நாள் சொல்றது ஒரு பாணி, சுருங்க சொல்ற ஒரு பாணி. நிறைய அதே விஷயம்தான், அதே நவாகம் தான், அதே பாகவதம் தான். பாகவத்தை எல்லாரும் எல்லா இடத்துக்கும் விஸ்தாரமா சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவாவாளுக்கு எது ரசமா இருக்கோ அதை விஸ்தாரமா சொல்லுவார். பகவத்கீதை அவாவாளுக்கு எதுல சரியா சொல்லணும், ரசம்ன்றதை விட அவளுக்கு எதிர அனுபவம் ஜாஸ்தி இருக்கு, அது விஸ்தாரமா சொல்லுவோம். அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு சுருங்க சொல்றோம் அப்படின்னா இன்னொன்னு சுருங்க சொல்றோம் அவளுக்கு தெரியலன்னு அர்த்தம். அது வேற கஷ்டம். வீட்டை ஏதாவது சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நாளைக்கு அவருக்கு தெரியல. நீங்க அன்னைக்கு சொன்ன இல்லையா குருஜி, அவருக்கு விஷயம் ஏதாவது சுருக்க சொல்லிட்டாரு. நேரம், காலம், இடம், பொருள், ஏவல் எல்லாத்தையும் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு அவசியங்கள். அது ரொம்ப கஷ்டம். உபன்யாசம் பண்றதுன்னு சுகம், பெரிய கஷ்டம். ஏன்னா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இவாதான் வருவான்னு ஒரு நிர்ணயம் இருக்கு. உபன்யாசுக்கு குட்டி குழந்தையும் வரும், வயசான தாத்தாவும் வருவா, இள வயசுக்காராலும் வருவா, படிச்சவா வருவா, படிக்காதவா வருவா, எல்லாரும் வருவா, பணக்காரா ஏழை எல்லாருக்கும் பொதுவான நீதிகளா சொல்லணும், ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். யாராவது திட்டினோம்னா கூட அடுத்த வாழ்க்கை புரியாதபடி திட்டணும். அவளுக்கு மட்டும் நம்மளதான் திட்டுறா, இல்லாட்டி நீங்க அவளை பார்த்துருவா, அது வேற கஷ்டம். அது சரி, ஓ அப்ப நம்ம விடுக்கப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல யாரும் திட்டுறோமோ அவ சம்பந்தப்பட்ட விஷயம் அவளை ஒரு பார்வை ஒன்னதான் சொல்ல தெரியுதா, உடனே கேட்டு தானா திரும்பும். அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த தவறு நம்ம பண்ணப்படாதுன்னு சொல்றது. ஆனா அடுத்த வாழ திட்டா அப்படின்னு அது ரொம்ப கஷ்டம். உபன்யாசத்துல பொத்தாம் பொதுவா கதை சொல்லிட்டு போகிறது சுலபம், அது அறிவுரை சொல்றதுன்றது ரொம்ப சமசாத்தியமான காரியம். அதாவது நிறைய பேர் உபன்யாசம் பண்றவாள்லாம் பொதுவா ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், பகவத்கீதை அப்படியே அது சம்பந்தப்பட்ட டிராக்லயே போயிடுறா அப்படின்னா எங்கேயாவது வெளியில போகணும்னா இழுத்து விட்டுருவா வாழ உள்ள. அதனால சர்வ ஜாகிரதையா சொல்லிட்டு போவா. அது ரொம்ப சமசாத்தியமான காரியம். ஆச்சாரிய புருஷா மட்டும்தான் தைரியமா உட்கார்ந்து சபையில சொல்லுவான். மற்றபடி உபன்யாசகர்கள் எல்லாருமே வந்து வாயை திறந்து புத்தகங்களை சொல்லிடவே மாட்டான். ரொம்ப சர்வ ஜாகிரதையா நளினமா சொல்லிடுவான். ஆச்சாரிய புருஷாலாம் பார்க்கணும். சிங்கேரி ஆச்சாரியெல்லாம் சொல்லும் போது நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டு விழும். அவெல்லாம் விண்ணய சிக்காமணி உங்களெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்டுவார், டக்குன்னு அடிச்சிருவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சிங்கேரி பெரியவரை சொல்லும்போது. அதே மாதிரி காஞ்சி பரமாச்சாரியார் நறுக்கு தெரிச்சா மாதிரி பேசிடுவார். டக்குன்னு நமக்கு அடுத்தவங்க நமக்கு நிக்க ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப சமசாத்தியமான ஒரு காரியம். சொல்லக்கூடிய விஷயங்கள் அதேதான், ஸ்தோத்திரம் அதேதான். ஆனா பகவான் அனுகிரகம் பண்றான். துருவனுக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்றான். அவன் சொன்ன ஸ்தோத்திரத்தையும் கேட்கிறான். கேட்டது மட்டும் இல்ல, இவன் திரும்பவும் பதில் சொல்றான். பதில் சொன்னது மட்டும் இல்ல, நீ 36 வருஷம் நன்னாருன்னு சொல்றான். அதுக்கப்புறம் உனக்கு துருவ மண்டலம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு கருணையும் பண்றான். இவ்வளவு விஷயங்கள் பின்னாடி நடந்ததுன்னா முதல்ல நாமத்தை நம்பினா, சத்குருவை நம்பினா, பகவானை நம்பினா, சொன்னபடி கேட்டா தெய்வம் தேடிண்டு வந்தது. இதுதான் பக்தியுடைய பூரணத்துவம். பக்தியுடைய பூரணத்துவம் அப்படின்னா தெய்வம் நம்மள தேடிண்டு வரும். அதனால நாளைக்கு கோவில் போக மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. நிச்சயம் கோவில் போகணும், பூஜை பண்ணணும். நாம குரு சொன்ன வழியில போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்திதியில அடைய வேண்டியதான வஸ்துவை நம்ம அடைஞ்சிருவோம். அது நம்மிடத்துல வந்து சேரும். 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸ்க்கோ போறோம், எல்கேஜி போறோம். முதல்ல டீச்சர் ஏபிசிடி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறா. அவ சொல்லிக் கொடுக்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தா ஒவ்வொரு கிளாஸா கூடி 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 அதுக்கப்புறமா கிராஜுவேட் முடிக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா சம்பாதி நிறைய கிடைக்கிறதா இல்லையா. எப்ப 1ஆம் கிளாஸ்ல ஏபிசிடியோ ஆனாவண்ணாவோ 1 2 3யோ சொல்றது அப்படியே பிடிச்சிட்டு போனதுனால படிப்படியா முன்னேறி வாழ்க்கையில அடைய வேண்டியதான். திடீர்னு ஒரு நாள் நம்ம அடைஞ்சுள்ள பல வருஷங்கள் பிரயத்னம், பல நாட்களுடைய பிரயத்னம், பல நாட்கள் விடாம பண்ணிட்டு இருக்கோம். தோது போனா முயற்சி பண்ணிட்டே இருக்கும். திட்டு வாங்குறோம், கஷ்டம் வர்றது, உடம்பு முடியாம போகிறது. ஆனாலும் அந்த முயற்சியை விடுறதில்லை. லௌகீகமான விஷயத்துல இவ்வளவு தூரம் முயற்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஜனங்கள் ஆன்மீக விஷயத்துல அவ்வளவு தயாரா இல்லை. இன்னைக்கு குரு கிட்ட போனா நாளைக்கு உபதேசம் வாங்க, நாளைக்கு பெருமாள் கண்முன்னாடி நிற்கும். அப்ப குரு சத்குரு பெருமாள் பலம். அப்ப நாமஜபம் சத்தியம். இத்தனை வருஷம் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அந்த இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது.
பல கோடி ஜென்மாவா சோண்டடிச்சிருக்கோம். முதல்ல அதுல இருந்து வெளில சாக்கடை உங்களை மேல மேல கொண்டு வரணும். வா 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 இங்க ஓடியா 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 ஓடி இந்த குழந்தைகளை கூப்பிடுற மாதிரி நான் நாளைக்கு புறப்படும் அதோட எங்க சுத்திட்டு இருக்கோம். திரும்பி இப்படி கூப்பிடுற மாதிரி இழுத்து கொண்டு வந்து அதன் பிறகு நல்ல நல்ல குடுப்பாடி அதுக்கப்புறம் நல்ல இடத்தை கொண்டு போய் அதை விட்டு அதனால பழக்க போது திரும்பி இங்க ஓடும். திரும்பி பிடிச்சி 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 ஈர்த்து அதுக்கு இதை பழக்கப்படுத்தி அது இந்த இடத்துல லயப்பட்டு இப்படியே இருந்து அதை மறக்கடிச்சு இதுலயே அதை தழைக்க அதன் பிறகு தெய்வம் வரும். நீங்க அப்படி இருக்கலாம், நீங்க தான் முடிவு பண்ணி அது பழசு மறக்கணும், புதுசு அப்படியே மனசுல ஊறணும். இது அப்படியே ஊறி சுத்தின்றே இருந்தோம்னா தானா தெய்வம் தேடிண்டு வரும். ஆன்மீகம்னா நிறைய பேர் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிறார். கற்பனை இல்லை, ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னா ஆன்மீகம் ரொம்ப பிராக்டிக்கல். இந்த ஒளிவு மறைவே கிடையாது, இல்ல அதிசயங்கள் கிடையாது. நல்லா ஆன்மீகம்ன்றது அதிசயமே கிடையாது. அதிசயத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. யதார்த்தம், இது முழுக்க முழுக்க யதார்த்தம். இது அதிர்ஷ்டம் கிடையாது, துளி கூட அதிர்ஷ்டம் கிடையாது, அதிசயம் கிடையாது, அற்புதங்கள்லாம் கிடையாது. எல்லாரும் ஆன்மீக வாழ்க்கையில அதிசயம் அற்புதம் அதிர்ஷ்டம் இப்படிதான் நினைச்சுட்டு இருக்கா. இதுல இது எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது யதார்த்தம். ஆன்மீகம்ன்றது யதார்த்தம். ஆன்மீகவாதியா இருந்தா தலைவலி வராது, ஜுரம் வராது, அதெல்லாம் கிடையாது. தலைவலி வரும், சரி சரீரம் அனித்தியம் வலியும் அனித்தியம்னு புத்தி வரும். அதுதான் உனக்கு இனிமேல் தலைவலியே வராது அப்படின்னு சொல்ல மாட்டோம். தலைவலி வந்தாலும் சரீரம் அனித்தியம் புரியறதா, தலைவலி அனித்தியம் தெரியறதா, அப்ப இந்த சரீரத்தை கஷ்டப்படணுமா, அப்ப திரும்பி சரீரம் வராதபடிக்கு என்ன வழி உண்டோ பாரு அப்படிதான் சொல்லுவோம். அது தொலைநோக்கு பார்வை தான் ஆன்மீகம். ஒரு ஷார்ட் டேர்ம் பேசிஸே கிடையாது, லாங் டேர்ம். இந்த ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி வாழ்க்கைகள் பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கைகள் எல்லாத்துக்கும் கரெக்டா டாலி பண்ணி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒண்ணும் இல்லை கிளம்பலாம் அப்படின்னு பண்றதுக்கான ஒரு விஷயம்தான் ஆன்மீக விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் நம்ம அதிசயம் அற்புதம் எதிர்பார்க்கிறோமோ அப்பதான் நிறைய இடங்கள்ல ஏமாந்து போறோம். பல சந்தர்ப்பங்கள்ல ஆன்மீகம் புரியாம போகுதுன்னா நம்மளுடைய மனசுடைய தாக்கம். வேற யாரும் காரணமே கிடையாது, போலி குருமார்களோ யாரும் காரணம் கிடையாது. நம்முடைய மனசுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் தெய்வத்தின் இடத்துல கொண்டு வச்சு அந்த எதிர்பார்க்கணும். அதுதான் அடி வாங்க. அது இல்லாதபடிக்கு தெளிவான ஒரு ஆன்மீகம், அதை மட்டும்தான் இன்னி வரைக்கும் மகாத்மாக்கள் பண்ணிட்டு இருக்காரு. மகாத்மாக்கள் அதிசயங்களையோ அற்புதங்களையோ அதிர்ஷ்டங்களையோ ஜனங்களிடத்துல கொண்டு போய் திணிக்கிறதே கிடையாது. சைத்தன்யரா இருக்கட்டும், ஆதிசங்கர பகவத் பாதரா இருக்கட்டும், மத்வரா இருக்கட்டும், சுவாமி ராமானுஜரா இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனையோ மகாத்மாக்கள் உண்டு. அத்தனை பேருமே ஆன்மீக விஷயம்ன்றது அவ்வளவு அழகா ஜோரா சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன் தான் சுவாமி ராமானுஜர். பெரியதான காரியங்கள் பண்ணக்கூடிய பலவான். லக்ஷ்மணனா இருந்திருக்கார், பலராமனா இருந்திருக்கார், பகவத் கைங்கரியத்தை தலைச்சிருக்கார், பகவானை பிரத்யட்சம் அனுபவிச்சிருக்கார், பகவானுக்கு ஒரு மேல அதீத பிரியம். இத்தனை தகுதிகள் இருந்தாலும் தேமேன்னு ஒரு பகவத் விஷயத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தின்றிருந்த ஒரு ஆச்சாரியர் தான் நிஜமாவே ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய கிருபா கடாட்சம் பெண்பிள்ளை மேல விழுந்துடுத்து. விழி கிடைக்குமா? அதுதான் கரெக்டா அந்த சமயத்துல வந்து விழும் குரு கிருபை. இப்படியே குரு நம்மள உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் நடக்கணும் இல்லை. எப்ப பார்க்கணும் அப்படி பார்க்கணும். உங்களே பார்த்தா ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. பத்மநாபர் பார்க்க வச்சா பார்க்கலாம் 3 மணி நேரம் 30 மணி நேரம் 30 கோடி வருஷங்கள் கூட பார்க்கலாம். இல்லாட்டி அவரோட சொத்து மாதிரி 1.5 லட்சம் கோடி வருஷங்கள் கூட அவரை பார்க்கலாம். பத்மநாபர் 1.5 லட்சம் கோடி வருஷம் பார்க்கலாம். அவர் சொத்தை 1.5 லட்சம் கோடியே ஒரு நாள் கூட பார்க்க முடியாது, பைத்தியம் பிடிச்சிடும். நமக்கெல்லாம் தெரியாத வரைக்கும் பகு உத்தமம், பைத்தியம் பிடிக்கிற ஒரு விஷயம் அது நிஜமாவே. அதனால குரு கிருபா கடாட்சம் எப்ப விழணுமோ அப்ப விழுந்துடும். நாரத துருவன் பின்னாடியே சுத்தின்னு இல்லை, சுக்கபிரம்ம மகிழ்ச்சி பரிசுத்து பின்னாடியே சுத்தின்னு இல்லை. எப்ப சரியா அவளுக்கு சொன்னா உரைக்குமோ அவ உபயோகப்படுத்திவாளோ அப்ப டக்குன்னு கொடுத்துருவா. பசிக்கும் பொழுது ஆகாரம் கொடுக்கறா போல. பசி வந்துருத்தா சாப்பிட்றியா, பசி வந்துருத்தா சாப்பிட்றியா, பசி வந்துருத்தா சாப்பிட்றியா, அது இல்ல குரு வேலை. அவ ஆத்திருக்கு அம்மா அப்பாக்களுக்கு மாமிகள் மாமாக்கள் சித்தப்பா சித்திகள் பசிக்கிறதா சாப்பிட்றியா, பசிக்கிறதா சாப்பிட்றியா, பசிக்கிறதா சாப்பிட்றியான்னு நினைச்சுப்பா. குரு தெரியும் பசி வந்துடும் டக்குன்னு சாப்பாடு போட்டு அவ்வளவுதான். கண்ணன் போல நல்லா கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம். கோபிகளுக்கு பசி வந்தது, பசி மாறி போயிடுது, கிளம்பி போயிட்டான். கோபிகா கீதம் பாடினா பசி வந்துடுது, திரும்ப வந்தான். பசி வந்தால் பிரபு வருவான், அவ்வளவுதான். அந்த பசி வரணும். ராமானுஜருடைய கடாட்சம் பெண் பிள்ளை மேல பூரணமாக விழுந்துருது. அதனாலேதான் ஏனம்மா போராய்
அப்படின்னு கேட்கிறார். என்ன பார்க்கலாம், சுவாமி ராமானுஜர் ரொம்ப அழகா, பிள்ளை உறங்காவலிதாசர் அப்படிதான், யார் ராணி பொம்பளை பெண்டாட்டியுடைய கண்ணழக பார்த்து பின்னாடி நடந்து வரையே யார் ராணின்னு கேட்டார். சரியா அந்த திருத்தி பணிகொள்றது, தடுத்தாட்கொள்றது, இந்த வார்த்தைகள்லாம் ஆச்சாரிய புருஷாவுடைய வாழ்க்கையில மட்டும்தான் சம்பவிக்க. ஆதிசங்கர பகவத் வாழ்க்கை எடுத்துக்கலாம், சுவாமி ராமானுஜர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர், மத்வாச்சாரியார், எத்தனையோ பேர் தடுத்தாட்கொள்றாளாம். நிஜமாகதான் தடுத்து ஆட்கொள்ளுதன்ற வார்த்தை சரியான அர்த்தம். பெண் பிள்ளையும் அழகா பேசலாம். சுவாமி ராமானுஜரும் நிதானமா கேட்டுக்கிறார். பல சந்தர்ப்பங்கள் அபத்தமா பேசுவோம், ஆனாலும் குரு தலையாட்டி கேட்டுப்பார். இந்த பெண் பிள்ளை பேசுறா, அபத்தமா பேசல, காரியமா பேசுறா, சரியா பேசுறா, நியாயமா பேசுறா. அதாவது பெண் பிள்ளையுடைய வாக்கியங்கள் எல்லாமே தான் அந்த திருக்கோள் சொல்லிட்டு ஒதுங்கிறத குறிக்கோளா வச்சு பேசிட்டு இருக்கா. அதுதான் பெரிய குறை. அதுல யாரும் கவனிக்கல. ரொம்ப அழகா பேசுறதெல்லாம் வாஸ்தவம். ஆனா அவ சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் எனக்கு திருக்கோளம் இருக்கு, அழுகதை இல்லை, அதனால கிளம்புறேன். நம்மளாம் ஒரு சாக்கு சொல்லுவோம்ல, கோவில் வரணும்னு ஆசையா தான் அதுக்கு முடியல, என்ன பண்றது, இங்க இருந்தே மானசீகமா நினைச்சுக்கிறேன். எங்க 3 தெரு தள்ளி இங்கே நினைச்சுக்கலாம் மானசீகமா. ஏதோ ஒரு 3 கடல் தாண்டி எங்க அமெரிக்கால உட்கார்ந்துருக்கா, ரஷ்யால உட்கார்ந்துருக்கா, மானசீகமா பத்மநாபம் நினைச்சா நியாயம். எல்லாம் பக்கத்துல ஒரு 4 திருவனந்தபுரமே ஒரு 15-20 தெரு தான் மொத்தமாவே. அதெல்லாம் சந்து, தெரு வேற சந்து வேற. ஹைரோட என்எச் பார்த்தோம்னா ஒரு 2-3 இருக்கும், அவ்வளவுதான். மற்ற எல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட், அதுக்கு ஒரு குட்டி சந்து, எல்லாம் முட்டு சந்து. இதுல இங்கேயே எனக்கு மானசீகமா நினைக்கணும். அது எங்கேயா போயிருக்கலாம், அதுக்கு கஷ்டப்பட்டு 16 ரூபாய் உங்களை பிடிச்சி இங்க உட்கார வைக்கணும். இங்க இருக்கிறது பிரத்யட்சமா பார்ப்பதற்காக தானே, மானசீகமா நினைப்பதற்காக தான். மானசீகமா நினைக்கிறது முடியாத சமயங்கள்ல, ஒண்ணும் முடியாத சமயங்கள்ல, இல்லாட்டி ஞானியான சமயத்துல, ரெண்டுல ஏதான ஒண்ணு இருக்கா நீங்க தான் பாத்துக்கணும். ஞானி ஆயாச்சும் நீங்க போகவே வேண்டாம், நீங்க அங்க அங்க அணங்க வேண்டாம், அப்படியே கிடக்கலாம். இல்லாட்டி முடியல, அணங்க முடியல, அப்பயும் நியாயம். திருத்திருவா போவோம், பத்மநாபர் கோவில் போவோம், அதை மானசீகமா நினைச்சுக்கணும். அது பரம நியாயம், சாதாரண நியாயம் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கொலை குத்தத்தை விட பெரிய குத்தம். அதுக்கெல்லாம் ஐபி செக்ஷன் எல்லாம் இதுவே கிடையாது. சட்டப்படி கூட சொல்லவே முடியாது. சட்டத்துக்கு அப்பாற்படுறதுக்குலாம் உடனே மரண தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் கோர்ட்டு, கேஸ், வழக்கு, வக்காலத்து ஒண்ணுமே அந்த ஸ்பாட் வெட்டி போடணும், முடிஞ்சு போச்சு. அப்போ சாரோட வெட்டப்பட வெட்டி நேரம் நரகத்தை புதைச்சிட்டு மறு வேலையை பார்க்கணும். மானசீகம்னா நினைக்கிறதுன்னு ஒரு காரணம் உண்டு. பெண் பிள்ளை பலதரப்பட்ட வாக்கியங்களை சொல்லி தான் இந்த ஊர்ல இருக்கிற அருகதை இல்லாதவள், அதனாலே போகிறேன் அப்படின்னு சொல். இருந்தாலும் ராமானுஜர் நிதானமாக கேட்டுக்கிறார். ஏன் கேட்கிறார் அப்படின்னா, அவ சொல்லக்கூடிய காரணம் நியாயமா இல்லையோ, அவ சொல்லக்கூடிய விஷயங்கள் அழகா இருக்கு. இந்த சமயத்துல குழந்தைகள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லும், அப்படி சிரிச்சுட்டே கேட்டு இருக்கும். அப்புறம் அப்படின்னு அது சொல்றது பொய் நமக்கு நல்லா தெரியும். அது இன்னைக்கு ஸ்கூல் போகல, என்னமோ வயிறு என்னமோ மாதிரி பண்றது, அப்புறம் வயிறு மட்டும் சாப்பிட்டு, அப்புறம் வயிற்று வலிக்கிறது, என்னமோ சம்பந்தம் வளரும். இந்த குழந்தைகள் பார்த்தா நன்னா வளரும். நமக்கு அது நன்னா பொய்யே சொல்றது, பைத்தியக்காரனும் வளருதுன்னு தெரிஞ்சாலும் அது சொல்ற பாணியை ரசிச்சுன்னா என்னெல்லாம் சொல்றது பாரு, இந்த தலைவரே ஆட்டி அப்பா அம்மா பரஸ்பரம் பார்த்துட்டு பாத்தியா நான் சொன்ன தெரிஞ்சுதா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ராமானுஜர் இவர் சொல்ல நியாயமான காரணங்கள் இல்லைன்னாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள். அதனாலே நிதானமா ரசிச்சு கேட்டு இருக்கார். பெண் பிள்ளையும் தைரியமா விஷயங்கள் பேசலாம். ராமானுஜர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ராமானுஜர் இடத்துல பேசிட்டு இருக்கா. ராமானுஜர்னு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கா. ஒவ்வொரு வாக்கியமும் மணிமணியான வாக்கியங்கள், ஆச்சரியமான வாக்கியங்கள் அழகா சொல்லிட்டு வர. ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, இப்படி ஒவ்வொன்னா அழகா சொல்லிட்டு வர. ராமானுஜன் ரசிச்சு கேட்கிறேன், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். இவர் திரும்ப திரும்ப பாகவதம், ராமாயணம், விஷ்ணு புராணம், ஆழ்வார்கள் வைபவம், ஆச்சாரிய வைபவம், இதுல இருந்துதான் விஷயங்கள் எடுத்து சொல்றார். அதனால ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா எல்லாத்தையும் கேட்டு இருக்கார். அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே அப்படின்றார். ராமானுஜர் சிரிக்கிறார். மால்யவான் அனுகூலம் சொன்ன மாதிரி நானும் உனக்கு அனுகூலம் தானே சொல்றேன், இந்த ஊரை விட்டு போகலாமா அப்படின்னு அனுகூலமா தானேமா சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி சிரிச்சார். உடனே பெண் பிள்ளைக்கு அது புரிஞ்சது, வாஸ்தவம் தான், இவரும் அனுகூலம் தான் சொல்றார், ஆனாலும் அப்படின்னு சொல்லி அடுத்த வாக்கியத்தை சொல்லிட்டார்.
கள்வன் கள்வன் என்றேனோ லோக குருவை போலே, கள்வன் என்றேனோ லோக குருவை போலே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாக்கியம். இன்னி வரைக்கும் இந்த வாக்கியத்துக்கு மட்டும் சரியான வியாக்கியானம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லோக குருன்ற ஒரு வார்த்தை யார சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு அடிக்கிறது. லோக குரு அப்படின்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சுவாமி நம்மாழ்வார சொல்லணும். ஆனா இதுவரைக்கும் சொன்ன எந்த வாக்கியங்கள்லயுமே பெண்கள்ல ஒருத்தருக்கே 2 வாக்கியங்கள் சொன்னல. ஒரு வாக்கியம் ஒருத்தரை பத்தி சொல்லியாச்சு, அடுத்த வாக்கியம் இன்னொருத்தரை பத்தி தான். இப்ப நம்மாழ்வாரை பத்தி சொன்னா அப்படின்னா அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல. திரும்பி வேற இடத்துல திரும்பி நம்மாழ்வாரை பத்தி பேச்சு இல்லை. ராமனை பத்தி சொன்னா காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே அப்படின்னு. அதே கிருஷ்ணனும் பெருமாள் தான். ஆனா கிருஷ்ணனை பத்தி சொல்லும் போது யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல என்றார். அதனால ஏற்கனவே சொன்ன ஆளை திரும்ப சொல்ல, ஏற்கனவே சொன்ன விஷயத்தையும் திரும்ப சொல்ல. அது பெண்பிள்ளை ரகசியத்துடைய ஒரு அழகு. சரியா சொல்லணும்னா உபன்யாசம் எல்லாம் பண்றோம்னா சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. புனருக்தின்னு சொல்லுவா. திரும்ப திரும்ப சொன்னோம்னா அது ஒரு குற்றம். அது பேசுறதுக்கு அழகு இல்லை. அவ அழகா விஷயம் தெரிஞ்சு பேசலே அப்படின்னு அர்த்தம். சின்ன குழந்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணி தான் சொல்லி டக்குன்னு ஒரு வார்த்தை மறந்தா திரும்பி ஆரம்பத்திலே ஆரம்பிக்கும். திரும்பி வாரத்துல விடும், திரும்பி அங்கேயே ஆரம்பிக்கும், முதல்ல ஆரம்பி திரும்பி திரும்பி வரும். அதனால புனருக்தின்னு சொல்லுவாது. பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப உபன்யாசங்கள்ல பெரியவாள்லாம் உட்காந்துருக்கு, யாராவது உபன்யாசம் வந்திருக்கா அப்படின்னா சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்ல மாட்டான். நீங்களே பார்த்துருக்கலாம். நான் உபன்யாசம் பண்ணும்போது இவர் ஒரு வசியமான வாசுதேவாச்சாரியா சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லுவேன், அதை சொல்லிட்டு இருக்கோன்னா அவரை சொல்லுவார். ஆனா நான் எடுத்து சொன்ன ஸ்லோகங்களோ நான் எடுத்து சொன்ன விஷயங்களோ திரும்ப சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லியாச்சுன்னா அது புனருக்தி, அது ஒரு குற்றம். அது பேசுறதுல அது ஒரு குற்றம். ஆனா நம்ம அடுத்த வாட்டி பேசும்போது அவ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பேசணும். அதாவது போர் அடிக்கிறது. அதையே திரும்ப திரும்ப ஏன் சொல்ற அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வேற வழி தெரியறது இல்லை. அது புனருக்தின்னு பேர். திரும்ப சொல்லப்படாதுன்னு ஒரு சாஸ்திரம். பெண் பிள்ளை அந்த சாஸ்திர நியமம் அவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. கரெக்டா சொன்னதை திரும்ப சொல்லாதபடி வாக்கியங்கள். ராமாயணம் பல இடங்கள்ல சொல்லலாம். திரும்ப திரும்ப அதே வாக்கியங்களோ அதே மனுஷாலோ வரல. அதே மனுஷா வந்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு வேற விஷயம் சொல்லலாம். ஆனா இது வரைக்கும் எங்கேயும் சொல்ல. அதனால இந்த லோக குருன்ற வாக்கியம் சுவாமி நம்மாழ்வாருக்கு இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். கள்வா, கள்வான்னு தைரியமா யார சொல்லுவாங்கன்னா பெருமாளை மட்டும் தான் சொல்லுவா கள்வன் அப்படின்னு. வேற யாரையும் கள்வா அப்படின்னு சொல்றதே கிடையாது. பெருமாளுக்கே பல ஊர்கள்ல கள்வன்னு திருநாமம் வேற உண்டு. மதுரையில போயாச்சுன்னா கள் அழகர் அப்படின்னு பேரு. ஆச்சரியமா ஸ்ரீவைகுண்டம் நவதிருப்பதி போயாச்சுன்னா சோரநாதன் அப்படின்னு பெயர், சம்ஸ்கிருத பெயர். தமிழ்ல பார்த்தோம்னா கள்ளர்பிரான் அப்படின்னு தான் பெயர். நிறைய இடங்கள்ல பெருமாளுக்கு இந்த கள்வன் அப்படின்ற ஒரு திருநாமம் உண்டு. 108 திவ்ய தேசத்திலேயே காமாட்சி அம்மன் கோவில்ல ஒரு திவ்ய தேசம் உண்டு. திருக்கள்வனூர்னே பேரு அந்த திவ்ய தேசம் பேரு. திருக்கள்வன் ஊர். காமாட்சி அம்மன் கோவில்ல உள்ள போய் ஒரு சைட்ல நுழைஞ்சோம்னா திருட மாதிரியே பெருமாள் சவுத்தோட சவுத்த ஒட்டின்னு இருப்பார். இவ்வளவுதான் இருப்பார் பெருமாள். குருவாயூரப்பன் சைடு தான் இருப்பார், சவுத்தோட சவுத்த ஒட்டின்னு இருப்பார். அவருக்கு பேரு கள்வன்னு பேரு. ஆச்சரியமா காமாட்சியும் ஸ்ரீதேவியுமா அப்படி பேசும்பொழுதோ கள்வன் வந்துட்டான் ஒட்டு கேட்கறதுக்கு அப்படின்ற தாயா. அதனால அவனுக்கு திருக்கள்வனூர் அப்படின்னு திவ்ய தேசத்துக்கு பேர். திவ்ய தேசம் அது காமாட்சி அம்மன் கோவிலும். அதனால பெருமாளதான் கள்வா அப்படின்னு சொல்லுவாங்க. நவநீத சோரன், சித்த சோரன். இந்த சோரன்ற வார்த்தை பகவானுக்கு தான் சொல்லுவாங்க. வேற யாரும் சிவபெருமான சோரனும் இடி முருகனை திருடன்லாம் சொல்லவே மாட்டோம். திருடன்னா இன்னி வரைக்கும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஒரு திருடன் தான். உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னா பகவான் நாராயணன் தான். அதனால கள்வன் பகவான சில சில இடங்கள்ல தான் கள்வா அப்படின்னு சொல்றான். குரு அப்படின்னு சொல்றதுனால சுக்கராச்சாரியர் குருன்னு ஒரு ஓரத்துல எடுத்துக்கலாம். அசுர குரு அவர். ஏன்னா அவர் சொல்றார் இவன் கள்வன் அப்படின்றார். அழகா வாமன மூர்த்திய பெருமாள் நிலம் மாவலி மூவடிதா அப்படின்றார். அப்ப சுக்கராச்சாரியர் சொல்றார் மகாபலி நம்பாதே, இவன் கள்வன் மாய விஷ்ணு கலத்தனமா வந்திருக்கான், ஏமாந்துராதே அப்படின்றார். ஆனா சுக்கராச்சாரியர் லோக குருன்னுலாம் ஒத்துக்க முடியாது. அசுராலே குருன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறார். நம்ம ஏன் லோக குருன்னு ஒத்துக்கணும்? அப்ப யார் இந்த லோக குரு? வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பின்னாடி பிள்ளை லோகாச்சாரியன்னு ஒருத்தர் வந்தார். ஆனா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு. அதனால அந்த லோக குரு இல்லை. இப்படி எல்லாரையும் தள்ளிண்டே வந்தோம்னா ஒருத்தர் லோக குருன்னு ஒருத்தர் தெளிவா மாற்றார். அது யாரும் இல்ல, சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி. அவர் தான் லோக குரு. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே ஒரு இடத்துல பகவான்
சிவபெருமானை பார்த்து லோககுரு அப்படின்னு சொல்றான். சிவபெருமானை பார்த்து பகவான் சொல்றான். ரொம்ப அழகா. எப்ப அப்படின்னா இந்த பஸ்மாசுரன் சிவபெருமான் கிட்ட தரம் வாங்கிட்டு நான் யார் தலையிலெல்லாம் கை வைக்கிறேனோ அவெல்லாம் பஸ்வமாகனம்னு சொல்லிட்டு வரம் வாங்கிட்டு அவன் கடைசியில சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க போறானே, அப்பதான் பெருமாள் குறுக்களை புகுந்து ரெண்டு விதமா சொல்லுவா. பிரம்மச்சாரியா வந்து பிராமணனா வந்து ஏமாத்தினான்னா, இல்லாட்டி ஸ்திரீயா வந்து ஏமாத்தினான் அப்படின்னா. மொத்தத்துல அசுராளை ஏமாத்துறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நன்னா தெரியும். மோகினி அவதாரம் எடுத்து அசுராளை ஏமாத்தினார். பாம்புடைய வாசுகியுடைய தலையை பிடிச்சுட்டு அசுராளை ஏமாத்தினார். நாங்கெல்லாம் வந்து பாம்புடைய வாழை பிடிக்க மாட்டோம், தலையத்தான் பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம், அதுதான் வேணும்னு போய் வாழ் பக்கம் நின்றுட்டோம். அதனால எல்லா விதமான சேஷ்டைகளும் பண்ணி அசுராளை ஏமாத்துறதுல பகவான் பரமசமர்த்தன். ஆச்சரியம். இந்த பஸ்மாசுரன் சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுத்துட்டார். இவன் உடனே சொன்னா உன் தலையிலேயே கை வைக்கிறேன் அப்படின்னுட்டான். உடனே சிவபெருமான் ஓடி வர எதிர்க்க பகவான் தான் பிராமண வேஷத்துல வந்துட்டு, இப்ப அவர் சொல்றதெல்லாம் பலித்தமாகிறது இல்ல, உனக்கு தெரியாத உலகம் முழுக்க குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருக்காள, உன் காதல் இது எப்படி விழாம போயிடுத்து, நீ வேற இவ்வளவு வருஷம் அவரை தம்பி வேற தபசு நின்று அவர் ஏதோ வரம் கொடுத்தேன்னு நீ டெஸ்ட் பண்ணி பாத்தியா? டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவர் தலையில கை வைக்க ஓடினேன், அவர் ஓடிண்டே இருக்காரு. நீ எதுக்கு இது கஷ்டப்படுற? ஒண்ணும் வேண்டாம், அவர் சொன்ன வரம் பொய்ன்னு உனக்கு நீயே ப்ரூவ் பண்ணிக்கோ, உன் தலையில நீயே கை வச்சு பாரு. இதுக்கு போய் வேர்க்க விறுவிறுக்க அவர் பின்னாடியா ஓடுது. உடனே எனக்கு தோணுது, ஆஹா இது நல்ல ஐடியாவா இருக்கேன், தலையில கையை வச்சான், முடிஞ்சான், பஸ்வம் ஆயிட்டான். பொய்யா இருந்தா உசுரோட இருப்பான், சத்தியமா இருந்தா பஸ்வம் ஆகும். ரெண்டுலயும் பிரயோஜனம் இருக்கு. அதனால பெருமாள் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டார். ஆச்சரியமா அவனுக்கு அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு உடனே பகவான் சிவபெருமானை பார்க்க வர. பார்க்க வந்துட்டு சிவபெருமானை பார்த்து பெருமாள் சொல்றார், பகவான் சொல்றான், அவாவா பண்ண பாவங்களே அவாவால் அழிச்சிடும். நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. இந்த பாதிகள்லாம் நன்னா இருக்காளே நம்ம கேட்கிற கேள்வியே அபத்தம். அவள் அழிக்கிறதுக்கு சரியான பரித்ராணாய சாதுனாம் வினாஷாய துஷ்கிருத்தாம் பெருமாள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. துஷ்ட நிக்கிரகத்துக்காக பெருமாள் வரவே வேண்டாம். அவளுடைய பாபமே அவளை அழிச்சிடும். அவரவர்களுடைய பாபமே அவர்களுடைய நன்மைகளை கெடுத்துடும். அவரவர்களுடைய பாபமே அவர்களை லோகத்தை விட்டு பிரிச்சிடும். அதனால பாதிகளை பத்தி நன்னா இருக்காளே சௌக்கியமா இருக்காளே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரவர் பாபமே அவரவர்களுக்கு வேண்டியதான துக்கத்தையும் கஷ்டத்தையும் மனோவியாக்கூலத்தையும் வியாதியையும் தரித்திரத்தையும் எதெல்லாம் மிகவும் கஷ்டம்னு லோகத்துல பிரசித்தியோ அதெல்லாம் தானா கொடுத்துரும். புராணம் இதிகாசம் எல்லாத்திலையும் நிரூபணமான உண்டு. அதுபோல பகவான் சொல்லிட்டார் சிவபெருமான் இடத்துல. அதனால அவனுடைய பாபமே அவனை கொன்னுடுத்து. மற்றவாளிடத்துல பாபம் பண்ணாலே அப்படி ஆயிடும் அப்படின்னா நீரோ விஸ்வேஸ்வரன். கிமு விஸ்வேச ரொம்ப அழகா சொல்றார். கிமு விஸ்வேச, நீர் எப்பேற்பட்டவர்? நீர் விஸ்வேஸ்வரன், விஸ்வநாதனாச்சே. விஸ்வநாதனா இருக்கிற உம்மிடத்துல அவசாரப்படுறதா நன்னா இருக்க முடியுமா? கிமு விஸ்வேச கிருதாகஸ்கௌ ஜெகத்குரௌ அப்படின்றான் பெருமாள். ஜெகத்குருவா இருக்க உம்மிடத்துல போய் பாவம் பண்ணா அவனுக்கு நல்ல கதி கிடைக்குமான்றார். அதனால பகவானே சிவபெருமான ஜெகத்குரு அப்படின்னு சொல்லியிருக்கார். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் சிவபெருமான். சிவபெருமான் எப்ப கல்வான்னு சொல்ற அது ஒண்ணு இருக்கே. சிவபெருமான் லோககுருன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். சிவபெருமான் அழகா கல்வான்னு சொல்ற. ஹரிவம்சத்துல இருக்கு இந்த விஷயம், எல்லாமோ இருக்கு விஷயம். ரொம்ப ஆச்சரியம். சில விஷயங்கள்லாம் பார்த்தா எங்கேயோ யாரோ எப்படியோ சொல்லிடுறான். அதனால சனாதனமான இந்து தர்மம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் எங்க போனாலும் ஒரு லிங்க் உண்டு. இதுக்கு மேல லிங்க் இல்லைன்னு எந்த விஷயமே கிடையாது. ஆச்சரியமா சிவபெருமான் எரிச்சு போட்டுட்டார் காமதேவனை. காமனை எரிச்சு ஆச்சு. அவன் ரூபம் இல்லாம அலைஞ்சிட்டு கிடக்கிறான். அதுக்குள்ள கிருஷ்ணாவதாரம் ஆயாச்சு. பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான். கிருஷ்ணாவதாரம் பகவானுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனால கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்றோம். பகவானே ரொம்ப ரசிச்ச ஒரு அவதாரம். உத்தவரே சொல்றார், அவன் ரொம்ப ரசிச்ச ஒரு அவதாரம். விதுரகிட்ட சொல்ற பாகவதத்துல ஆரம்பத்துல கிருஷ்ணனே மயங்கின ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தை பார்த்து அசந்து போயிட்டார் சிவபெருமான். அப்ப பகவான் சொன்னார், நீ ஒரு தடவை நம்ம கைலாசத்துக்கு வரணும்.
அந்த அழகா என்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னுட்டாங்க. உடனே பகவான் சிரிச்சான், கட்டாயம் வரேன், தேவையான சமயத்துல நிச்சயமா வரேன் அப்படின்னுட்டாங்க. ருக்மிணி கல்யாணமான பிறகு பகவான் கைலாசம் போறான். அப்படி போற வழியில தான் பிணவிருந்து ஒருத்தன் கொடுத்துட்டான். கண்டா கர்ணன், பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. கைலாசம் போறார், பிணவிருந்து கொடுத்த கண்டா கர்ணன் அனுகிரகம் பண்ணார். அழகா சிவபெருமான கைலாச லோகம் போயிட்டு ஒரு கையெல்லாம் கூப்பிண்டு விஸ்வநாதா, நீலகண்டா, மகாதேவா, எல்லாம் உமா, பிரபு எல்லாம் சொல்லி சொல்லி பகவான் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரு பிள்ளை வரமான அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் பகவான். ஏன்னா அவர் எரிச்ச காமனத்தான் பிள்ளையா பத்திக்க போற. ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. சிவபெருமானுக்கும் கண்ணனுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம். சிவபெருமான் காமனை எரிச்சவர், இவன் காமனை பிள்ளையா பத்தான். அதனால இவ ரெண்டு பேர்கிட்ட போனாலும் காமன் நம்மளை விட்டு போயிடும். சிவன் இடத்துல போனா காமனை கொண்டு போட்டுடுவார். நிறைய பேர் இந்த அகோரிகள்லாம் அலைவாள், அவளுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை, பணத்தெல்லாம் சாப்பிடுவாள். நமக்கு பணத்தை வச்சுட்டு சாப்பிடுறதே கஷ்டம், பக்கத்துக்குள்ளதான் போய் காஃபி குடிப்போம். அவ பணத்தையே சாப்பிடுவான்னா பாத்துக்கலாம். இந்த காமனை எரிச்ச கூட்டம் அப்படி அவ அகோரிகள், அவ்வளவுதான். அவளுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. இந்த பைராகிகள்லாம் உண்டு, வஸ்திரமே போடாம அலைவா, ஸ்திரீ புருஷா இவ்வளவு ஸ்திரீகள் நிக்கிறாளே, அவளுக்கு வேண்டிப்பா. அவளுக்கு அந்த ஒரு லஜ்ஜைன்ற ஒரு விஷயமே கிடையாது, வெக்கமே கிடையாது, லஜ்ஜை இல்லாத கூட்டம். கிருஷ்ண பக்த கூட்டம், அவளுக்கும் காமம் வராது. ஏன்னா அது வருத்த விதை மாதிரி அந்த காமம். கிருஷ்ணனிடத்துல போயாச்சுன்னா வருத்த விதை. மீராவுக்கு எங்கேயாவது காமம் வந்ததா? இல்லையே. காமத்திலேயே மயங்கி கடந்த பில்வமங்கலம் எல்லாம் ஆச்சரியமா லீலாசுகரா மாறினார் அப்படின்னா அதுதான் கண்ணனுடைய பிரேம அதிசயம். ரொம்ப விசேஷம், அத்தனை ஆச்சரியமானது, அத்தனை அற்புதமானது. அப்ப கோபிகள்லாம் காமத்தினாலே கண்ணன் அடைஞ்சார்கள்னு நாரதர் சொல்றாருன்னா அந்த காமம் மற்ற காமங்கள் எல்லாம் விட வசத்தியான ஒரு காமம். லௌகீகமா நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல ஆசை இருக்கிறோம், எல்லாத்துக்குமே காமம் அப்படின்னு தான் பெயர். அதுல இந்த லௌகீகமான காமத்துடைய எல்லை அப்படின்னா ஒரு சரீரத்தை அனுபவிக்க துடிக்கிறது உடம்பு, அதுதான். இன்னொரு சரீரத்தை அனுபவிக்கணும். ஆண் சரீரமா இருந்தா பெண் சரீரம், பெண் சரீரமா இருந்தா ஆண் சரீரம்னு ஒரு துடிப்பு. அதுக்கு அடுத்த துடிப்பு பகவான் அனுபவிக்கணும்ன்ற காமம். அது சிலாரூபமா தெரியுமா, இருக்கான்னு புரியும், ஆனா பிரத்யேகத்தை கிடைக்கிறது கஷ்டம். அவனோட ஒரு சுகம் அனுபவிக்கிறதுன்றது புரியாத ஒரு காமம், ரொம்ப விசேஷம். அது புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அது லௌகீகமான விஷயங்களை கடந்ததான ஒரு விஷயம். அதனால மனுஷோட எல்லைக்கு மேல சிந்தனையே பண்ண முடியாது. அதனால பகவான் அழகா சொல்லிட்டான், எனக்கு ஒரு பிள்ளை வரம் வேணும் அப்படின்னுட்டான். இவனுக்கு என்ன குறைச்சல்? அதுவும் சிவபெருமான் சரியா வேதப்படி பார்த்தோம்னா, புராணங்கள் படி பார்த்தோம்னா பகவானுடைய பேரன், பகவானுடைய பிள்ளை பிரம்மா, பிரம்மாவிடத்திலிருந்து உற்பத்தி ஆனவர் சிவபெருமான். அதனால அப்படி பார்த்தோம்னா பேரனிடத்துல போய் தாத்தா எனக்கு ஒரு பிள்ளை வரம் வேணும்னு கேட்பாரு. லோகத்துக்கே நடக்குமா? ஆனா பகவான் கையெல்லாம் கூப்பிண்டு மகாதேவா, தேவதேவா, நீலகண்டா அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எனக்கு பிள்ளை வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே சிவபெருமான் கண்கள் ஆனந்த பாஷ்பம் வெளிய சிரிச்சண்டே, கல்வா அப்படின்னு விட்டாரான். நீ ஜெகநாதன், நான் விஸ்வநாதன் சொல்ல, நீ ஜெகநாதன் தாப்பா, நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். ஏதோ நான் நீ கைலாசம் வரணும்னு ஆசைப்பட்டேன், வரம் வாங்கிக்கோன்னு கேட்டேன், விளையாட்டுக்காக சும்மா கேட்டு என்ன பண்றான்னு அதை நிரூபணம் பண்றதுக்காக, என் பெருமையை நிரூபணம் பண்றதுக்காக உன் பெருமையை குறைச்சுண்டு என் முன்னாடி வந்து கைகூப்பி வரம் கேட்கிறையோ கல்வா. அப்பா பெரிய கல்வண்டா, நீ என்னையே இந்த பாடுபடுத்துறாய். ஏற்கனவே மோகினி அவதாரம் எடுத்து என்னை ஏமாத்திட்டாய், இப்ப ஏமாத்த வந்திருக்கியோ அப்படின்னு கல்வா அப்படின்றார் சிவபெருமான். அந்த மாதிரி பகவான புரிஞ்சண்டு கல்வன் என்றேனோ லோககுருவை போலே ஒரு வியாக்கியானம் நம்மாழ்வார சொல்லுவா, திருமங்கையாளர் சொல்றது உண்டு. ஆனா ஏன் சிவபெருமான சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கன்னா, வைஷ்ணவா சிவபெருமான பத்தி சொல்ல மாட்டா, அதனாலே அது ஒரு தப்பு அபிப்பிராயம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வைஷ்ணவாவுக்கு சிவனுக்கும் ஆகாது, வைஷ்ணவா சிவன் கோவிலுக்கு போக மாட்டா. அப்ப பத்மநாபர் கோவிலுக்கு நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோமே, அங்க சிவபெருமான் கீழே தாழ இருந்துட்டு தானே இருக்கார். சிவபெருமானை பார்க்காமலையா மேல பார்த்துட்டு இருக்கும். பத்மநாபன் கையை பார்த்தாலே தானா கீழே சிவபெருமானை பார்த்து தானே ஆகணும். இன்னொன்னு சொல்லலாம், தலை குனிய குனிய சிவபெருமான் தெரியவா, தலை நிமிர பத்மநாபன் தெரியவா, ரெண்டுமே உண்டு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். சிவபெருமான தலை குனிஞ்சு போனோம்னா அவர் தலையை நிமித்தி பத்மநாபரை பாருங்க. நிறைய தாற்பயங்கள் உண்டு. இன்னும் பத்மநாபனை பத்தியோ திருவனந்தபுரத்தை பத்தியோ உள்ளவாளுக்கு தெரியலன்றதுதான்
உண்மை. பத்மநாபனையே தெரியல, ஆனா 1.5 லட்சம் கோடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை மட்டும் மனுஷாளுக்கு நன்னா ஒட்டிட்டு எடுத்து நான் பார்த்த வரைக்கும். பத்மநாபனை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற தவிப்பியை விட 1.5 லட்சம் கோடி மடங்கு அந்த 1.5 லட்சம் கோடி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஆசை கூடி கிடக்கு. ஆச்சரியம். வைஷ்ணவ சிவபெருமான கொண்டாடல அப்படின்னா எல்லா பகவானுக்குள்ள அவர் ஐக்கியமா இருக்கிறதுனால தனித்தனியா ஒவ்வொரு தேவதை கிட்டையா போகிறது கிடையாது. எல்லா தேவதைகளும் பரமாத்மாவுக்குள்ள அடக்கம்ன்ற பட்சத்துல அவனுக்குள்ள எல்லாரும் இருக்கா. நீங்கள்லாம் ஒண்ணும் வேண்டாம், வைஷ்ணவால விட்டுடுவோம், வைஷ்ணவால விட்டு வைஷ்ணவா எல்லாம் பெருமாள் பக்கம் விட்டுடுவோம், எல்லா தேவதைகளும் கொண்டாடுறோம். இந்த பத்மநாபர் பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாள். எத்தனை பேர் ஒழுங்கா பார்த்திருக்கு. வைஷ்ணவால விட்டுடுவோம், வைஷ்ணவெல்லாம் ஓரம் தள்ளிடுவோம். வைஷ்ணவ அல்லாதவர்கள் பல பேர் பத்மநாபன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கா. சரி, சிவபெருமான விட்டுடுவோம், சிவபெருமான் பிரம்மதேவர் விட்டுடுவோம். அது ஓரத்தில் இருக்க மற்ற எல்லா தேவதைகளையும் எத்தனை பேர் கரெக்டா இங்க பிரம்மா இந்த பக்கத்துல நிக்கிறவர் அவர், அவருக்கு அப்புறம் இவர், இவருக்கு அப்புறம் அவர், யாரோ ஒருத்தர் கை காட்டி சொல்ல முடியுமா? அங்க இருக்க போத்தியே சொல்ல முடியுமா? அவருக்கே தெரியுமா? சந்தேகம் தான். எல்லாரும் பத்மநாபனுக்குள்ள ஐக்கியம். எல்லாரும் கோவிலுக்கு பத்மநாபர் தானே பெருசா பாக்குறோம், அது தவிர யாரும் பெருசா தெரியும். அதனாலே வைஷ்ணவர்கள் மற்ற தேவதைகளை கொண்டாடுறதுன்னா இவனை கொண்டாடியே முடியல. இவன் ஒரு சகசநாமம் சொல்லியே இன்னும் அனுபவிச்சு முடிக்க, அப்புறம் தான் எல்லா சகசநாமத்தையும் சொல்றதுக்கு ஒரு அஷ்டபதியே இன்னும் புரியல, அந்த பாவமே இன்னும் சித்திக்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த பாடத்துல போறதுக்கு ஒரு பகவத்கீதையே இன்னும் தீர்ந்த பாடில்ல, ஒரு பாகவதமே இன்னி வரைக்கும் கரைச்சு குடிச்ச பாடில்ல, ஒரு ராமாயணமே இன்னி வரைக்கும் ஸ்வீகரிச்சா பாடில்ல. அதுக்கப்புறம் தானே மத்ததுக்கு போகிறதுக்கு. அதனால சில பேர் சீனா ஒத்துக்கிறது. ஆனா ஆழ்வார் பல இடங்கள்ல தாழ்சடையும் நீழ்முடியும் உண்மழவும் சக்கரம் சூழரமும் பொன்னானும் தோன்றுமாள் அப்படின்னு ஆழ்வாரே திருவனந்தபுரம் மகாத்மியம் சொல்றார். குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே அப்படின்றார். குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனார் அப்படின்றார். இப்ப குமரனார் தாதைன்னு சிவன் யோசிக்காம எழுதுவாரா? எனக்கு சிவனை பிடிக்கல அதனால குமரனார் தாதை, அப்படியே இல்லை. குமரனார் தாதைனால சிவன் அவருக்கும் தெரிஞ்சது, சிவனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆச்சரியம். அதனால சிவபெருமான் தான் பகவானை பார்த்து கல்வா அப்படின்றா. அதனாலதான் இவர் சொல்றா, கல்வன் என்றேனோ லோக குருவை போலே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றார். ராமானுஜர் சிரிச்சார். வாஸ்தவன் தான், அவன் பெரிய கல்வன் தான். இந்த கல்வன் உன்னை என்னையும் இங்க நிக்க வச்சிருக்கானே, எல்லா இடங்கள்லயும் நான் பேச பல ஆயிரம் பேர் கேட்பா, இன்னைக்கு நீ பேச என்ன கேட்க வச்சு, இதுவே பெரிய கள்ளத்தனம் தானே. அதாவது பெரிய கள்ளத்தனம் தானே. எல்லா இடத்தையும் பேசி 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 திருப்தி பண்ணிக்கொள்ற ராமானுஜரையும் ஸ்ரோதாவாக உட்கார வச்சு ஒரு பெண் பிள்ளைய வக்தாவாக்கி பேச வச்சுட்டானே. சுகபிரம்மம் பாகவதம் சொன்னார், பரிசுத்த கேட்டான். இது பின்னாடி ஒரு பாகவதத்துல பரிசுத்த சொன்னா சுகபிரம்மம் கேட்டாருன்னா எப்படி இருக்கும்? கிடையாது. அவன் நினைச்சா எப்படி வேணா யார வேணா சொல்ற ஸ்திதியில உட்கார வைப்பான், யார வேணா கேட்கிற ஸ்திதியில உட்கார வைப்பான். பீஷ்மரை சொல்ல வச்சு இவன் கேட்கலையா? இவன் பேசி அர்ஜுனன் கேட்கலையா? இவன் அவ்வளவு அழகா அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண. ஆனா இவன் பீஷ்மர் சொல்ல சகசநாமத்தை கேட்டான்னா தானும் நிலம் மாறுவான், அடுத்தவாளையும் நிலம் மாற்றுவான். அவ்வளவு விசேஷம். அதனால இவன் பெரிய கல்வன் தான் அப்படின்னு ராமானுஜர் ரசிக்கிறார். கல்வன் என்றேனோ லோக குருவை போலே. ராமானுஜர் ரசிக்க பெண் பிள்ளையும் ஆனந்தத்தை தளச்சு வேற பெரியவாதான மேல் புதுசா புது வியாக்கியானம் பண்ணலாம் தெரியாது. லோக குருன்ற ஒரு வார்த்தையை கொண்டு சில பெரியவாருடைய வியாக்கியானம் இந்த மாதிரிலாம் காண கிடைக்கிறது. நாளைக்கு வேற ஏதாவது புது வியாக்கியானம் கூட இந்த வாக்கியத்துக்கு வரலாம் தெரியாது. வைஷ்ணவ பரமா சொல்லணும்ன்றதுக்காக சிவரான ஓரம் சொல்லிட்டு லோக குரு அப்படின்றதுக்காக யாராவது ஆச்சாரணை பிடிச்சு ஏதாவது விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு இங்க ஏதாவது சாஸ்திரத்தை ஏதாவது கிடைக்கும், அதை கொண்டு வந்து கூட சொல்லலாம். அதனால அது தப்புன்னு அர்த்தமும் கிடையாது, இது தப்புன்னு அர்த்தமும் கிடையாது. கல்வன் என்றேனோ லோக குருவை போலே. பெருமாளை கல்வா அப்படின்னு சொல்லணுமே. பெருமாளுடைய பலம் தெரிஞ்சு அவனை கல்வன்னு சொல்லணுமே. எல்லா வேலையும் முடியுமா? ஏகநாதரிடத்துல துவாரகாதீசன் 12 வருஷம் இருந்தான். ஒரு நாள் கூட அவரால் கண்டுபிடிக்க முடியலையே. இவன் துவாரகாதீசன் கண்டுபிடிக்கவே முடியலையே. ஆனா சிவபெருமான் உடனே 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 கண்டுபிடிச்சு விடுறாரா இல்லையா? அதுபோல பகவானுடையதான லீலா விசேஷங்களை புரிஞ்செண்டு அவனுடைய திருடுத்தனத்தை உணர்ந்துண்டு கல்வா அப்படின்னு லோக குரு போல் அடியாள் சொல்ல வல்லவளா இருந்தா இந்த திருக்கோவில இருந்தா உத்தமம் சுவாமி அடியாள் மசல் புழுக்க வரப்பல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வாக்கியம் சொல்றா பெண் பிள்ளை. கடலோசை என்றேனோ பெரிய நம்பிகளை போலே. கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. கடலோசை
உலகத்துல நிறைய ஓசைகள் உண்டு, நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஓசைதான் உலகத்துல. நிஜமாவே இந்த காதுன்ற ஒரு வஸ்து ரொம்ப விசேஷமானது, சோத்ரேந்திரியம். பாகவத்தை திரும்ப திரும்ப ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு இந்திரியம் இதுதான். கண்ணு தெரியலனா கூட பரவாயில்ல. நிஜமாவே சூர்தாசருக்கெல்லாம் கண்ணே கிடையாது, ஆனா காதுல கேட்ட கிருஷ்ணலீலா வச்சிருந்து ஸ்மரண பண்ணி நாமஜபம் பண்ணி கண்ணனை பிரத்யட்சமா பார்த்துட்டார். நல்ல பெரிய விஷயம் அது. வாய் பேச முடியாத வாழ்னா கூட பகவானை பார்த்துட்டார். இந்த காது கேட்கணும். இப்ப காது கேட்கறதால தைரியமா வந்து உட்காந்துட்டு இருப்பேன். இல்லைன்னா நான் வேக உட்காந்து எனக்கு என்ன கேட்க போகுது, காது கேட்டே வரமாட்டேங்கிறது. அதுக்கே நோட்டீஸ் அடிக்க வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு, போன் பண்ண வேண்டியிருக்கு, SMS வைக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியாதா? தெரியும். யாரோ ஒரு ஆத்திரம் நடக்கிறதா, வரலாமோ வேண்டாமோ ஒரு நீதி முழக்காது. திருவனந்தபுரத்துக்கு ஸ்பெஷல் போல இருக்கு. இன்னும் யாராத்துக்குமே போகாதபடி ஆத்துலயே உட்காந்து சமம் பண்ற மாதிரி நினைப்பா. வீடு வீடா திருத்திருவா தான் போயிட்டு இருக்கா அனந்தபுர வாசிகள். ஒரு குறையும் இல்லை. சத்சங்கத்துக்காக ஒரு ஆத்துக்கு கூப்பிடுறா, அவ்வளவுதான். மத்த எதுக்கு வேணா, எந்த வீட்டுக்கு வேணா, எந்த தெருவுக்கு வேணா ஏறி இறங்கலாம். இந்த காது இல்ல வச்சுக்கோங்களேன், இந்த சத்சங்கம் கேட்கணும்ன்ற ருச்சி வராது, பஜனைக்கு போகணும்னு தோணாது. இந்த காது கேட்கல வச்சுக்கோங்களேன், காது கேட்கறதுனாலதான் பென்சில்லாம் வச்சு மார்க் பண்ணிக்கணும். பாகவதம் இந்த இடத்துல இப்படி பிரிக்கணுமா, காதே கேட்கணும் எனக்கு பிரிக்கிறது. அவள் பார்த்து பார்த்து காப்பி அடிக்கணும். அவ இங்க மார்க் பண்ணிட்டு பக்கத்துல பேசும்போது பென்சில் தானா ஒரு இடத்துல கோடு கிழிச்சிடும். அந்த அப்படியே ஈ அடிச்சான் காப்பி, அங்க பிரிக்கவே கூடாது, அங்க ஒரு பிரி. இந்த காது இருக்கு பாருங்க, சர்வ ஜாக்கிரதையான உத்தமமான விசேஷமான பயங்கரமான ஒரு இந்திரியம். இது கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு எடுத்தோம்னா இது மூளை என்ன பாடுபடுத்துறது பாரு, எத்தனை பாடுபடுத்துறது பாருங்க. இதை கேட்டிருக்கவே வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு. நல்ல விஷயத்தை கேட்டேன், அப்பா இது கேட்ட மனசு நிம்மதியா இருக்கு. சத்சங்கம் கேட்ட நிம்மதியா. காதுடைய பலம் ரொம்ப பலமுடைய ஒரு வசம். காதுக்கு என்ன பார்த்துக்கோங்க, அனுபவம் தான் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்க வேண்டிய ஒரு வஸ்து காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கண்ணு போனாலும் சரி, படுத்த படுக்கையா இருந்தா கூட காது கேட்டுதுன்னா சத்சங்கம் கேட்கலாம். எல்லாம் டிவிலே நிறைய உபன்யாசம் நடக்கிறது, சிடி கேசட் எல்லாம் வந்தாச்சு, போட்டு உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம். படுத்த படுக்கையா விழுந்துட்டோம்னா கூட காது கடைசி வரைக்கும் நல்லா இருந்ததுன்னா சத் விஷயம், பஜனை, மகாத்மாக்களுடைய விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கலாம். ரித்து மகா சக்கரவர்த்திய 10,000 காதுகள் கொடுங்க, மோட்சம் கொடுக்க கேட்க தெரியாது அவருக்கு. மோட்சம் கொடுறான்னு கேட்க அதெல்லாம் வேண்டாம், 10,000 காதுகளை கொடு. அவ்வளோ காது கொடு, சத்சங்கத்துக்காக எக்ஸ்க்ளூசிவா 10,000 காது கொடு. நான் சக்கரவர்த்தி வந்து கண்டதையும் கேட்டுவிட்டேன். சத்சங்கம் ஒன்னும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். காத்தால கண்ணை முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும், தூக்கத்துல கூட பறந்ததுல இருந்து மூச்சடங்குற வரைக்கும் கேட்கக்கூடிய ஒரே சப்தம் சத்சங்கமா இருக்கும். எப்படி இருக்கும்? வேற சப்தமே கேட்கப்படாது காதுல, ஒரே சப்தம், பரம சுகமா இருக்கும். அப்படி இருந்திருக்கா ரிஷியசிங்க மகரிஷி. அவர் பாட்டுக்கு காட்டுல இருந்தார், அப்பா டெய்லி உபன்யாசம் அதையே கேட்டு இருந்தார், சத்கதி அடைஞ்சார். அது நடுவில் 2-3 லேடிஸ் வந்து தப்பு தப்பா பேசிட்டு அதை கேட்டா உருப்படாம போயிட்டார். ஸ்ரீ பேச்ச கேட்கவே கூடாது. நான் தீர்மானம் பண்ண ஒரு விஷயம், நான் சுதாமாக்கா கூட சொன்னேன், ஸ்ரீகள் சொன்னா கேட்டுக்காதுன்னு ஜாகிரதை அப்படின்னு. ஏன்னா புராணங்கள்ல காண கிடைக்கிறது. ஒரு 4 பொம்பளை பேச தானே கேட்டார். ஒரு 40 பொம்பளைகள், 4 பொம்பளைகள் கெடுத்த அழகா கெடுத்து ஊருக்கு கழிச்சு போயிட்டான். என்ன பாடு, சாதாரண பாடா, கொஞ்சம் நஞ்சம் பாடு இல்ல அது. ஏன்னா எப்ப எப்படி பேசணும் அது அவளுதான் விழிச்சோம். பெரிய கஷ்டம். தசரதன் ஸ்ரீ பேச்ச கேட்டுதானே உருப்படாம போனார். பகவான போய் காட்டுக்கு போன்னு துரத்துவாளா, அதெல்லாம் விட்டுருவோம். பகவானே சங்கத்தம் அதெல்லாம் விட்டுடுவோம். நம்ம சாதாரண லௌகிகமா பார்ப்போம். இந்த தாத்பரியம், வேதாந்தம், தத்துவம், விசாரம் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சாதாரணமா ஒரு பொன்போட பேச்சு கேட்டு 2 பாடுபடுத்தினேன். சாதாரண பாடு இல்லையே. அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஸ்திரீகளும் புருஷா பேசுற ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால காதுன்றது தேவையில்லாத விஷயங்களை கேட்கறதுக்காக இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாத விஷயம் கேட்டதுன்னா என்ன பாடுபடுத்துறது. சுதிம் சகார அச்சுத சத்கதோதயே ரொம்ப அழகா சொல்றா. அம்பரீஷனை பத்தி சொல்லும்போது சுதிம் சகார அச்சுத சத்கதோதயே, அச்சுதனை பத்திய சத்கதைகள் கேட்கறதுக்காக தான் காதை வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி. முகுந்தமாலவ குலசேகர ஆழ்வா ரொம்ப அழகா ஆச்சரியமா ஒவ்வொரு இந்திரியங்களும் இதுல போனோம் காதே நீ பகவத் விஷயம் கேட்கறது ரெடியாரு அப்படின்னு சார்.
அதுதான் நியாயம், அதுதான் உத்தமம், அதுதான் சுகம். குருவனே பார்க்கலாம், சுருச்சி சொன்னதை கேட்டா அழுதான், நாரதர் சொன்னதை கேட்டா சிரிச்சான். நல்லா ஞாபகம், கேட்கக்கூடாத கேட்ட படாத பாடு. அதனால காது ரொம்ப பலமுடைய ஒரு இந்திரியம். இந்த காது பல ஓசைகள் கேட்கறது, நிறைய ஓசைகள் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓசை. அதுல ஒரு ஓசை கடலோசை. கடல்ல அல அடிக்கும். ஆஹா, என்ன சப்தம் அப்படி கேட்டே இருக்க முடியும் நினைக்கிறீங்களா? அதே சப்தம் பல 1000 கோடி வருஷங்கள் ஆனாலும் அந்த சப்தம் மாறுபடல, அதே அல அடிக்கும், அதே சப்தம் தான். பெரிய ஒரு மாற்றம்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை. இந்த அலை அடிச்சுட்டே இருக்கு, அந்த கரையில வந்து மோதுறது, திரும்பியும் போகிறது, திரும்பி வராது, மோதுறது, இதே சப்தம். இதுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பல வஸ்துக்களுடைய சப்தங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா எல்லாத்தையுமே ரிங்டோனா வச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ரிங்டோன் வச்சாச்சு. நாய் கிடைக்கிறது என்னென்னமோலாம் நான் ரிங்டோன் கேட்டிருக்கேன் எல்லாம். அந்த மாதிரி கடலோசை. இந்த ஒரு அந்த சப்தத்துல இந்த சப்தம் வீணான சப்தம், பிரயோஜனம் இல்லாத சப்தம் யோசிச்சிருக்கோமா? மகாத்மாக்கள் யோசிக்கிறத பாருங்க. கடலோசை, கடற்புறத்துக்கு போனா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆச்சரியமா மனசுக்கு வேண்டிய விஷயங்கள், பரமாத்ம விஷயங்கள் கொட்டி கிடக்கு. கடற்புறம் அப்படின்னாலே பத்மநாபன் முதல்ல ஆராட்டு ஞாபகம் வந்துடணும். அப்படி லைனா சொல்லிட்டு போகலாம். பூரி ஜெகநாதன் ஞாபகம் வந்துடணும். ஆச்சரியமா கன்னியாகுமரி, ஆச்சரியமா திருச்செந்தூர், நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உடுப்பி கடலோரத்துலதான் மதுரைக்கு கண்ணன் கிடைச்சான். நிறைய உண்டு கடற்புறத்துல, அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கடலோரம்ன்றது. நிறைய அற்புதமான நிகழ்வுகள், ரொம்ப விசேஷம். துவாரகா பகவானுடைய சன்னிதானமே கடற்கரையில தானே இருக்கு. ஆச்சரியம். இந்த கடலோசை ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா? பெரிய நம்பிகள் சொல்றார். எந்த இடத்துல சொல்றார்? சுவாமி ஆளவந்தாருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், மாரணேரி நம்பிகள் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் வந்து இந்த பூணல் போடக்கூடிய ஜாதிகள் 3த்திலையும் இல்லாம அதுக்கு அடுத்ததுல பிறந்தது. பிராமண, சத்திரிய, வைஷ்யா இவாளுக்கு மட்டும்தான் யஜ்ஞோபவீத தாரணம் அப்படின்னு உண்டு. அதுலயும் பிராமணா எந்த விதமான பூணல் தரிக்கணும், வைஷ்யா அப்படி தரிக்கணும், சத்திரியா அப்படி தரிக்கணும்னு சாஸ்திரம் உண்டு. எல்லாரும் ஒரே, இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பூணல் தரிக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி தரிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் போட்டுக்கிற முறையில். அந்த பூணல் நூலை சொல்றேன், நூல்லையே நிறைய மாற்றம் உண்டு. பிரம்ம முடிச்சு இப்ப வைஷ்ணவா ஸ்மார்த்தாலேயே பார்க்கலாம், 9 பிரிவு உண்டு, 6 பிரிவு உண்டு, அந்த மாதிரிலாம் உண்டு இல்லையா? நிறைய உண்டு. சன்னியாசிகளுக்கு ஏற்ற மாதிரி உண்டு, பிரம்மச்சாரிக்கு உண்டு, பிரம்மச்சாரிகள்லாம் 3, கிரகதமத்திற்கு 6, இப்படி எல்லாம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி பிராமண, சத்திரிய, வைஷ்யா இது இல்லாதபடிக்கு சூத்ர ஜாதி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்காகத்தான். பக்தின்னு வரும் பொழுது கடைசியில பார்த்தா அந்த ஜாதியில இருக்கிறவா தான் பெருமாள் அப்படி அனுபவிச்சிருக்க. ஜாக்பாட் அவா தான் அடிக்கிறார். பிராமண கூட்டம் எல்லாம் ஓரம் தள்ளி தான் போயிட்டு இருக்கு. பாகவத்திலேயே பார்க்கலாமே, பிருந்தாவனத்துல போய் யஜ்யம் பண்ண பிராமண கூட்டம். ஆனா அதே பிருந்தாவனத்துல மாட்டுக்கார கூட்டம், அடே கிருஷ்ணா வாடா போடா திருட்டு பயல, நந்தகோப குமார் அஹோபாகியம் அஹோபாகியம், நந்தகோப பிரஜோகசாம் என் மித்திரம் பரமானந்தம் சொன்னாரே ஒழிய பிரம்மதேவர் பிராமண யஜ்யம் பண்ண அவ பரமானந்த அனுபவிச்சான்னு சொன்னார். ஒண்ணும் கிடையாது. பகவான் சொல்றான், சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகச. பகவானே சொல்றான், குணத்துக்கு தகுந்தா போலே இந்த பிராரத்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி குணங்கள் இருக்கு. அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி 4 விதமா பிரிச்சு ஒரு சமுதாயத்தை அழகா எடுத்துட்டு போகிறதுக்காக ஒரு அமைப்பு. பக்தின்னு வந்தா எல்லாரும் பொதுதான். இந்த மாரணேரி நம்பி இதெல்லாம் தாண்டி கடைசி 4ஆம் வர்ணத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றது. ரொம்ப வைராக்கியசாலி. ஒரு சமயத்துல சுவாமி ஆளவந்தார் க்ஷேத்ராரணம் போகிறார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயல் வரப்புல ஒருத்தர் அழகா மண்ணை எடுத்து தண்ணியில கரைச்சு அப்படி குடிச்சுட்டு இருக்கார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மண்ணை கரைச்சு குடிச்சுருக்காரு. போன்வீட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிற மாதிரி அழகா மண்ணை எடுத்து ஒரு கரை கரைச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸா அப்படி குடிச்சுட்டு இருக்காரு. ஆனா சாப்பாடுல ஒரு கல்லு வந்தாலும் சாப்பாடே கல்லு, ஒரே கல்லு அப்படின்னு. ஒரு கல்லு தான், ஒரு கல்லு ஒரே கல்லு அப்படின்னு, ஒரே மண் நரன்றது அப்படின்னு. பஞ்சபௌதிக சரீரம் தான், ஆனா அதெல்லாம் மறந்து போயிடுறது. இவர் அழகா சுகமா பானையில மண்ணை போட்டு தண்ணியை கரைச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா என்னமோ கஞ்சி குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு இருக்காரு. ஆச்சரியமா. உடனே சுவாமி ஆளவந்தார் பார்த்தார், பல்லக்க நிறுத்த சொல்லிட்டு அவரை கூட்டுட்டு வா அப்படின்ட்டார். மகாத்மாக்கள்லாம் யாரா வித்தியாசமா பண்ணவனே அவளை கூட்டுருவா. அதனால நீங்க வித்தியாசமா பண்ணுங்க. எல்லாரும் ரொட்டீனா டிவியே பார்த்துட்டு இருக்கலாம், அதான் கஷ்டமா இருக்கு. வித்தியாசம் அதான் பண்ண பரவாயில்லையே அப்படின்னு தோணும். அதாவது அந்த வைராக்கியத்துடைய ஒரு ஓரத்தை ஒரு முளையாவது விட்டுருக்கணும், விடணும். அது ஆச்சரியமா. உடனே கூட்டிட்டு வருஷம் அவர் வந்தா சாமி அப்படி ஓரத்தை கையிட்டு அப்படி நின்னார். என்னப்பா பண்ணிட்டு இருக்கா?
வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கே. உடனே அவர் சொன்னார், மண் சுவற்றிற்கு மண் இடுகின்றேன் அப்படின்னு. இது பஞ்ச பௌதிக சரீரம் தானே. இதுல ஆகாசம் உண்டு, பூமி உண்டு, கடல் உண்டு, காற்று உண்டு, அக்னி உண்டு. எல்லாம் அக்னி சொரூபம் தான் பசி. சித்தாகாசம் உள்ளுக்குள்ளேயே ஒன்று உண்டு, நிறைய உண்டு. அது மாதிரி இது மண் சுவர் தானே. ஆகாரம் காயெல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் மண்ணிலிருந்து உற்பத்தி ஆனதான். இன்னும் ஆழத்துல விழுந்தது இல்லையே. மண் சம்பந்தம் இல்லாத வஸ்துக்களோட நமக்கு பசி போகவே போகாது. மண் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களால மட்டும்தான் பசி போகிறது நமக்கு. எல்லாருக்கும் பூமிக்குள்ள விளையக்கூடியதா இருக்கட்டும், மரத்திலேருந்து வரக்கூடியதா இருக்கட்டும், செடி கொடி எல்லாமே மண்ணுடைய ஆதாரத்திலேருந்து வர்றது தானே. அதனால அவர் சொன்னார், மண் சுவற்றிற்கு மண் இடுகின்றேன் அப்படின்னு. உடனே ஆளவந்தாருக்கு அவ்வளவு சந்தோஷம், அத்தனை ஒரு வைராக்கியம் இருக்கே அப்படின்னு சொல்லி உடனே ஒரு சிஷ்யனா ஏத்துனுட்டார். இந்த ஒரு குணத்தை கொண்டு, பெருசா வேற ஒண்ணுமே இல்லை, இதையே ஒரு குணமா கொண்டு ஆச்சரியமா சிஷ்யனா ஏத்துனுட்டார். அவர் அழகா சத்சங்கத்துக்கெல்லாம் ஒருவர் ஓரத்துல நிற்பார். ஆளவந்தார் சத்சங்கம்லாம் முடிஞ்சு புரிஞ்சுதாடா அப்படின்னா, புரிஞ்சுது. என்னடா புரிஞ்சுதுன்னா, உங்களை பிடிச்சா சத்கதி அடையெல்லாம் புரிஞ்சுது, அவ்வளவுதான். பரமாத்ம தத்துவம், வேதாந்தம், விசாரம், என்னடா அது சொன்னீங்கடா, இன்னைக்கு பகவத்கீதை ஏதோ சம்ஸ்கிருதம் சொன்னீங்க, அதுக்கு ஏதோ பெருசா விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்னு அது இருக்கிறாரு அப்படின்னா, இல்ல எங்களுக்காக எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டு சொல்ற அந்த கருணை என்னை காப்பாத்த, எனக்கு இது போதும்னு. அந்த அதாவது நம்ம வேற யாராவது அக்கறை கொண்டிருக்காங்கன்னா அந்த அக்கறைக்கே நம்ம சல்யூட் அப்படின்னு இல்லையா. அந்த அக்கறையே நம்மளை காப்பாற்றும் இல்லையா. அப்பா அம்மா குழந்தைகள் மேல அக்கறைதான குழந்தை எவ்வளவு நம்ம இன்னைக்கு வளர்ந்து உட்கார்ந்து இருக்கோம்னா, நம்ம சின்ன வயசுல நம்மளை கவனித்துக் கொள்ள முடியாத சமயத்துல நம்முடைய தாயும் தகப்பனும் நம்ம மேல அக்கறை கொண்டதுனால இன்னைக்கு இந்த ஸ்திதியில நம்ம உட்கார்ந்து, இல்லைன்னா உட்கார்ந்து இருக்குமா சொல்லுங்க? சத்தியமா கிடையாது. அதான் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்ற அந்த அக்கறை. அதுபோல இவர் சொல்றார், உன்னுடைய அக்கறையே என்ன மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போடு. பெருமாளுடைய கருணை வேண்டாம். பெருமாள் எனக்கெல்லாம் கருணை பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு 1008 வேலை இருக்கு. அவர் எப்ப யாரை மதம் பண்ணுவார், எப்ப யாரை தண்டிப்பார், எப்ப யாரை கண்டிப்பார், எப்ப யாரை கொஞ்சுவாருன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதனால அவரை நம்பி பிரயோஜனம், உண்மை நம்புறேன் அப்படின்றார். ஒரு ஸ்திதியில சுவாமி ஆளவந்தாருக்கு ராஜபிளவை அப்படின்னு ஒரு வியாதி வந்துருக்கு. ராஜபிளவை அப்படின்னா முதுகு அப்படியே இந்த பாதம் வெடிப்பு வரா மாதிரி முதுகுல வெடிப்பு வரும். கரெக்டா அந்த முதுகெலும்பு இருக்குல்லையே, அது மேல இருக்க பக்கம் அப்படி வெடிச்சுட்டே பெரிய பயங்கரமா இருக்கும். அது வலி, பித்த வெடிப்பு மாதிரி அது உள்ளுக்குள்ள அப்படி ஒரு வெடிப்பு வரும். இந்த மாதிரி ரொம்ப படாத பாடுபட்டு இருக்கார் ஆளவந்தார். ஆனா அப்படியும் கூட தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டங்கள், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதான விஷயங்கள், தான் எழுத வேண்டியதான கிரந்தங்கள், இதுல எல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கார். உடம்பு அசௌகரியத்திலையும் கூட இந்த லோகக்ஷேமார்த்தமான காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். மகாத்மாக்களுடைய பலம் அதுதான். நம்மதான் நமக்கு உடம்பு முடியலன்னா 50 பேர் வந்து நம்ம சுத்தி நிக்கணும்னு ஆசைப்படுவோம். மகாத்மாக்கள் நம்மளால ஒருத்தரும் கஷ்டம் வந்தா 50 பேர் நல்லது பண்ணணும்னு நினைப்பா. அது மகாத்மாக்களுடைய ஆச்சரியமான ஒரு குணம். அப்போ ஒரு நாள் பகவான் ரங்கநாதன் சொல்லிட்டான், நீ இவ்வளவு சிரமப்பட வேண்டாம்பா, உடைய சிஷ்யால யாராவது ஒருத்தருக்கு இந்த ராஜபிளவை நோயை நீ உதகபூர்வமா தானம் கொடுத்துடு, அப்ப உன் சரீரம் நல்லா சுத்தமாடும், நீ நிறைய காரியங்கள் பண்ணலாம். உடனே ஒரு ஆளா வந்தார் சொன்னா, அதெல்லாம் மாட்டேன், என்னுடைய பிராரப்தம் அனுபவிச்சுட்டு போறேன். லோகத்திற்கு அத்தனை பேருடைய பிராரபத்தை நீக்கும்படியான ஆச்சாரிய புருஷாளுக்கு பிராரபம் உண்டானா அவ பிடிச்சி வச்சுக்கலாம். பிராரபத்தை போயிடாது, நீ என் கூட இருந்தாலும் எனக்கு அகம்பாவம் வராது, நீ கூட இருக்கதான் பகவான் மேல எனக்கு சப்த வரும்னு பிராரபத்தை பிடிச்சி வச்சுக்கிறாள். அதனால சொன்னா அதெல்லாம் மாட்டேன்னுட்டார். ரங்கநாதன் இல்ல இல்லை என்னுடைய உத்தரவு, நீ பண்ணித்தான் ஆகணும்னு சொல்ல ஒரு ஸ்திதியில அடுத்த நாள் உபன்யாசத்துல சொல்றா சுவாமி ஆளவந்தார், இந்த மாதிரி ரங்கநாதன் உத்தரவு கொடுத்திருக்கா, யாராவது இந்த ராஜபிளவை நோயை வாங்கின்றா பரவாயில்ல அப்படின்னு. உடனே நல்ல தத்துவம் விசாரம் சதுர்வேதம் எல்லாம் படிச்ச பிராமணாலாம் குரு நன்னாத்தான் இருந்தார். நேற்று ராத்திரி வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார், நன்னாருன்னு சொல்லுவார். அது ஜெயதேவ பக்தி பண்ணுங்கோ, ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பக்தி ஞான வைராக்கியத்தோட சௌக்கியமா இருங்கோ, பிரச்சனை எல்லாம் தீரும், கவலைப்படாதீங்க, குழந்தைகள் நன்னா அப்பா இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார். என் நோய் உனக்கு வரட்டும் ஆசீர்வாதம் பண்ணார். யாராவது சத்குருவா சத்குரு லட்சணமா? எல்லாரும் பார்த்தா சரி இனிமேல் கொஞ்சம் சத்சங்கத்துக்கு வரதை குறைச்சிக்கணும், இவர் பக்கத்துல வராம இருக்கணும், நல்லவர் தான் இப்ப வந்து கொஞ்சம் சரியில்லை, அது ஒரு நல்லவர் தான் இப்ப அப்படி ஒரு அர்த்தம் வந்து அது ஒரு அண்டர்லைன் பண்ணும். அது சம்சாரிகள் வாக்கியம், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லௌகீக ஜனங்கள் அந்த லௌகீகமா பேசுற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். அது அவ பட்டும்படாதபடி சொல்லணும்,
சொல்ல வந்தது தான் குத்தமா சொல்லாதபடி கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல வேண்டியதை சொல்லணும். ஆனா குத்தம் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப சமத்துவம் இருக்கு. அந்த மாதிரி அழகா அவர் சொல்றான்னு நிறைய பேர் ஒதுங்கிட்டார். யாரும் ஒன்னும் பதில் பேசல. ஆளவந்தா சிரிச்சா. இதுக்குதான் ரங்கநாதன் இடத்துல என்ன சொன்னா அவன் கேட்கலையே அப்படின்ட்டா. கோபம் வரலையா? கோபம் வர வேண்டாமா? இவ்வளவு சிஷ்யார்கள் சண்டை ஒரு பிரயோஜனம் இருக்கான், கோபம் வரலையா? அவன் நினைக்கிறது யதார்த்தம் தானே அப்படின்னு நினைச்சிடும். அப்ப தூரத்துல இருந்து மாரணையை நம்பி கைது வைக்கிறேன். அடியேனுக்கு அந்த பிரசாதத்தை தாருன்ட்டு சுவாமி ஆளவந்தார் சொன்னார், யாரப்பாது அடியேன் சுவாமி உம்மால் தடுத்தா கொள்ளப்பட்டவன் அப்படின்னா சிரிச்சார். அட போடா, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், போ 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 அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது சுவாமி, ரங்கநாதன் உத்தரவு நீங்க கொடுத்தே ஆகணும். தாங்காதுறான் பிரசாதம் எப்படி தாங்காது நீங்க சொல்ல முடியும். ஆளாவது வாங்கிக்கணும், நீங்க ரங்கநாதன் சொன்னாரு சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன், கொடுங்கோ. என்ன பண்றது தெரியல. கடைசியில தானம் கொடுத்துட்டார். உடனேயே அந்த வியாதி இவருக்கு வந்துருக்கு. அப்ப எவ்வளவு பலம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்ப மகாத்மாக்களுக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா பகவத் சங்கல்பம், இல்லாட்டி இவாளோட சங்கல்பம். பிடிச்சு வச்சுக்கிறாள் வியாதியை சர்வஜாகிரதையா. அது என்ன காரணம்லாம் சொல்லவே நிறைய உண்டு. நிறைய மகாத்மாக்களுடைய வாழ்க்கையில் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, நிறைய சொல்லிட்டு போகலாம், சமயம் இல்லை நமக்கு. அப்புறம் அதிலே போயிட்டு இருக்கும். காரணங்கள் கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே கஷ்டம்னா ரொம்பவே கஷ்டம். மாரணைய நம்பிக்கை ராஜபலவை வியாதி வந்துடுத்து. எல்லாரும் அவரை திரஸ்கரிச்சு விட்டா. ஊர்ல இருக்கவெல்லாம் ஒரு மாதிரி பேசினா. ஆளவந்தார் ஒரு மாதிரி பேசினா. ஆளவந்தார் இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருந்தா. அதன் பிறகு ஒரு பரம வதிச்சுட்டார். ஆளவந்தார் போன பிறகு ஆளவந்தார் இருக்கும் பொழுதே பெரிய நம்பிகளை மாரணைய நம்பியை கவனிச்சுக்கிற பொறுப்பை ஒப்படைச்சிருந்தார். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான்பா. ஒரு சித்தியில அந்த வியாதி ரொம்ப உக்ரமாயிடும், அவனால் தாங்க முடியாது, எழுந்து கூட அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, பந்துக்கள் எல்லாம் திரஸ்கரிச்சிருவா. அதனால அவனுடைய அந்திம காலம் வரைக்கும் காப்பாற்ற வேண்டிய தர்மம் உன்னுடையது உத்தரவு கொடுத்தார். அடியேன் சரின்னுட்டார். பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகள் பிராமணர், ராமானுஜருடைய குரு. மாரணையர் நம்பி பிராமணர் அல்லாதவர். ஆனா அவர் சரின்னுட்டார். ஒரு சிதியில மாரணை நம்பிக்கை உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு. எழுந்து நடமாட முடியல, படுத்த படுக்கையா ஆயிட்டார். அந்த புண்ணு அதிகமா ஆயிட்டு உடம்புல. பந்துக்கள் எல்லாரும் ஒதுக்கி தள்ளியாச்சு. இது லோகத்துடைய சுவாவம். எல்லாரும் ஒதுக்கி தள்ளியாச்சார். ஆனாலும் பெரிய நம்பிகள் நித்தியம் அவர் இருக்கும்படியான சேரிக்கு போய் அவர் குடிசையில நுழைஞ்சு அவரை எழுப்பி உட்கார வச்சு குளிப்பாட்டி அந்த புண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டுவிட்டு அவர் வஸ்திரத்தெல்லாம் துவச்சு போட்டுவிட்டு நித்தியம் தன்னுடைய வீட்டில இருந்தே அவருக்கு அழகா பிரசாதம் எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு அவர் கையெல்லாம் அலம்பி விட்டு திரும்பி அவர் படுக்க வச்சுட்டு நித்தியம் இதை ஒரு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அப்படிதான். அதாவது அந்த ஒரு ஸ்ரத்த, கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்றது அவ்வளவு ஸ்ரத்தை, எவ்வளவு ஆசையோட எத்தனை பக்தியோட போறோம். அதுபோல நமக்கு யாராவது உடம்பு முடியாதவாளுக்கு பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்ரத்த வேணும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப அவசியம் நமக்கு. நம்மாத்திலையோ இல்லாட்டி தெரிஞ்சவாளுக்கோ யாராவது சரீரம் சுகமில்லாதவர்கள் அப்படின்னா அவளை அப்படி காப்பாற்ற வேண்டிய, பார்த்து கொள்ள வேண்டும்படியான ஒரு தர்மம் நமக்கு இருக்கு. இதான் பரோபகாரம் இதம் சரீரம். நடமாடிட்டு இருக்க வாழ்க்கை பண்றதுக்கு எனக்கு பெரிய பரோபகாரம் இதம் சரீரம். முடியாத வாழ்க்கை பண்றதுக்கு பேர் தான் பரோபகாரம் இதம் சரீரம். இது உடனே நாளைக்கு நமக்கு வந்தா யாராவது பண்ண அந்த அர்த்தம்லாம் வேண்டாம். சாதாரணமாவே இதை பண்ண வேண்டியது தர்மம். இது பெரிய தர்மம். சில விஷயங்கள்லாம் தர்மம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல மாற்றமே கிடையாது, அதுக்கு வேற பர்த்தி கிடையாது, அதுக்கு இதற்கு பதில வேற ஒண்ணு அப்படின்னு ஆல்டர்னேட் கிடையாது. இந்த மாரணேரி நம்பியுடைய சரீரத்துக்கு அவ்வளவு தூரம் பெரியராராம் பெரிய நம்பிகள். அதுவே ஏற்கனவே அக்ரகாரத்துல ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பேச்சு குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் அப்படி அங்க போயிட்டு இருக்காரு, ஒன்னும் மரியாதை கொடுக்க மாட்டேன், ஏற்கனவே பிராமணாளுக்கு மரியாதை இல்லை, களிமுத்தி அப்பயே சொல்லிட்டார். களிமுத்தி ராமானுஜ இந்த காலத்திலேயே களிமுத்தி போயிடுதுட்டா. களியும் கெடும் கண்டுகொன்மைன்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. களிமுத்தி போயிடுது, பிராமணாலாம் சேரிக்கு போறா, இவர் எதுக்கு சேரிக்கு போறார், அவருக்கு மருந்து போறா, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்றா. அதுக்காக விரதம் சொல்ல மாட்டேன், எப்படியே அவரை பத்தி விரோதமா சொல்லிட்டு இருக்காரு. அங்க போனா அங்க சேரி பொம்பளைகள் எல்லாம் பேசுவா சிரிப்பா, உண்டு இப்படி கதையை வளர்த்துட்டே போகலாமே. ஆனா எதை பத்தியும் பெரிய நம்பிகள் போட்டுக்கவே இல்லை காதுல. இந்த உலகம் இவ்வளவுதான் அவருக்கு நன்னா தெரியும். அது ரொம்ப ஒரு அசாத்தியமான தைரியம். அது அஞ்சா நஞ்சுன்னு அவளுக்கு மட்டும்தான். சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் அண்ணானு ஸ்ரீபாத நித்யானந்தர். சைத்தன்ய மகா ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தர்.
அவர் சன்னியாசி. அவர் சின்ன வயசுலயே ஒரு சன்னியாசியோட போயிட்டா, சன்னியாசியாவே இருந்தார். அவரோட ஒரு 40-45 வயசுல 40 வயசு கிட்டத்தட்ட நிறைய வயசு ஆயிடுத்து இருக்கு, 35-40 வயசு ஆயிடுத்து. சன்னியாசியா இருக்கிறவரை சைத்தன்ய மகாபிரபு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றார். 24 வயசு சைத்தன்யா குடும்பத்தை விட்டு சன்னியாசம் வாங்கிட்டு வந்தார். நித்யானந்த சிரிச்சாரு, நீர் குடும்பத்தை விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீரு அப்படின்னு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஊர்ல இருக்காலும் அப்படி பேசுற அவரை. ஆனா அவர் கவலையப்படலை. என் சைத்தன்யர் சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அது மேல 2வது யோசனையும் அவர் கிடையாது. ரொம்ப தைரியமான. நம்மளாம் இந்த லோக மரியாதைன்னு ஒன்ன நம்பி கொஞ்சம் வாழ சுருட்டின்னு இருக்கோம். நம்ம எல்லாம் நம்மளை பத்தி 4 பேர் தப்பா பேசுறது ரெடியா இருக்காலும் நம்ம குறைச்சோம். நம்மள யாரும் சட்டம் பண்ணா வச்சுக்கோங்களேன், உலகத்திற்கு எல்லா அக்கிரமத்தையும் லிஸ்ட் போட்டு பண்ணுவோம். ஏதோ லோக மரியாதைன்னு ஒரு பெரிய கிருபை நம்மளை காப்பாத்தின்னு இருக்கு. ஆச்சரியம். எல்லா விதமா சொல்றா. பெரிய நம்பிகள் எதையும் காதல போட்டுக்க. அவர் அழகா நித்தியம் போய் கைங்கரியம் பண்ணிருக்கார். ஒரு ஸ்திதியில மாரணி நம்பிகள் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சுட்டார். அடைஞ்சுட்டார். உடனேயே அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பெரிய நம்பிகளே பண்றார். பெத்த அப்பா அம்மாக்கே பண்ண மாட்டான் லோகத்துல, தாத்தா பாட்டிக்கு பண்ண மாட்டான். நிறைய பாக்குறோம் உலகத்துல பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஆள் இருந்தாலும் சமயத்துல சிலதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு. அவர் ஒரு சிதில அமெரிக்கா போயிட்டார். இங்க அம்மா தவறி போயிட்டார். வர முடியல அவரால் வர முடியல. வீசா கிடைக்கல, கிளம்ப முடியல. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பாடு, ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அவ சொந்தக்கார இடத்துல கொல்லி கூட வாத்தியார் அங்கேயிருந்து போன்ல மந்திரம் சொல்ல அதை சொல்லிட்டு கடைசியில அம்மா முகத்தை பார்க்கறதுக்கு கூட முடியல. நம்ம சொல்றோம் அமெரிக்காலாம் கடைசி சிட்டி. அம்மா மற்றவாள்லாம் கூட விடணும், அதெல்லாம் தள்ளிடும். அவருக்கு இன்னும் அந்த வருத்தம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. இன்னும் அந்த வருத்தம் மனசு நல்லா உட்காந்து அப்படி உலுக்கி எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட அம்மாவோட 1 வருஷத்தோட காரியத்தை இங்க வந்து பண்ணார். ராமேஸ்வரத்துல போய் பண்ணார். என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் வரமா சாபமா? நல்லா சௌகரியமா இருக்காரு, பணம் எல்லாம் இருக்கு, ஒரு குறை இல்லை. என்ன பிரயோஜனம்? பெத்தம்மாவுடைய அந்திமா அவர் ஒரே புள்ள, 2-3 பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல. இது எப்படி இருக்கும்? அவருக்கு யாரும் அண்ணா தம்பி யாரும் கிடையாது. கடைசியில் யாரோ கொல்லி போட்டா வச்சுக்கோங்க சொந்தக்காரா. எப்ப சொல்றது வாழ்க்கையில எல்லாம் ஒன்றும் சொல்லும்படியா இல்லை. அதெல்லாம் பெரிய பாக்கியம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பாக்கியம் வேணும். அதுலயும் பெரிய நம்பிகள் போன்ற ஒரு மகாத்மா அந்திம சம்ஸ்காரம் பண்றாருன்னா யாரு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? அனாதையாருன்னா யாரா பண்ணிடுவான். சரியா? சாஸ்திரமே சொல்றது, பண்றதுக்கு யாரும் இல்லாதவாளுக்கு நம்ம பண்ணினோம்னா பெரிய புண்ணியம். அதுதான் பெரிய புண்ணியம். அந்த புண்ணியம் வந்து நம்ம எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. அந்த மாதிரி பெரிய நம்பிகள் இந்த மாறுநேர நம்பிகளுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றார். நல்ல பிராமணோத்தமர், வேதம் நன்னா தெரிஞ்சவர், சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர், சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியன். இவ்வளவு தகுதி உண்டு. பெரிய நம்பிகள் பேரு பூர்ணம், எல்லாத்திலையும் பூர்ணமா இருக்காரு. ஆச்சரியமா அவ்வளவு அழகா அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்றார். முதல் நாள் கர்மாவெல்லாம் பண்ணி அவருக்கு சிதையெல்லாம் இது பண்ணிட்டு கொல்லி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டார். குளிச்சாச்சு. அடுத்த நாள் கர்மா 10 நாள் கர்மா பண்ணணும், 13 நாள் கர்மா பண்ணணும், எல்லாம் முடிக்கணும். அதுக்குள்ள ஊர்ல அப்படியே பெரிய சலசலப்பு. எல்லாரும் வந்தா ராமானுஜர்கிட்ட அரசல் புரசல் அப்படிலாம் பண்றார். கொஞ்சம் நியாயமா படலை, நீங்களா சொல்லுங்க. ஒரு நாள் போயிட்டு வந்தா சரி, ஒழிஞ்சு சனியன் தலையை முழுகிட்டு வராம என்ன கூட உட்காந்து அதுக்கு அந்திம சம்ஸ்காரம் என்னென்னமோலாம் பேச ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜருக்கு ரொம்ப துக்கம் தாங்க முடியல. தான் ஆச்சாரனை இப்படி சொல்றாளு அப்படின்னு சொல்லி உடனே யாரெல்லாம் வந்தாலும் வாங்கும், நம்ம போய் கேட்போம். பசங்க இல்லை நீங்க போய் சொன்னாலே போதும், இல்லை நீங்களும் வாங்கும். சொல்லிட்டு வேறுபாடு தூண்டி விட்டு போயிட்டாங்க. நீங்களும் வாங்கும், நீங்க யாரும் கேட்க வேண்டாம், நீங்க கூட வாங்க போது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. உடனே கொஞ்சம் தைரியமா, ஆமாமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? இந்த பிராமணர்கள் திடீர்னு ஒரு ரோஷம் வரும். திடீர்னு ரோஷம் ஒன்னா சேருவா. அப்ப யாரையோ கெடுக்க போறான்னு அர்த்தம். ரோஷம் வந்து எல்லா பிராமணரும் ஒன்னா சேர்றான்னா பம்பு தான். எனக்கு ரொம்ப பயம். எங்கேயா பிராமணாலும் கூட்டமா நிக்கணும்னு எனக்கு ரொம்ப பயம் சொல்றேன். இன்னி வரைக்கும் திருப்பதிக்கு போனோம்னா அந்த காலத்துல 5:30 மணிக்கு கோஷ்டி சேவை உண்டு. திருப்பாவை தெரியணும் 12 திருமணம் இருந்தா போதும். அப்ப போனாலும் 2 தடவை தான் அடியும் போயிருக்கேன், 2 தடவை 3 தடவை. அதுக்கப்புறம் போகப்படாத முடிவு பண்ணிட்டேன். 10 மணி நேரம் நின்னாலும் நிக்கிறேன்டா மலையப்பா சுவாமி, இந்த கோஷ்டி எனக்கு வந்து சேர்த்துறாதுன்னு எழுதுனேன். நான் போறதே விட்டுட்டேன். 5:30 மணிக்கு போற நிச்சயமா நான் அழிச்சுட்டு போவா உள்ள. ஆனா இந்த கூட்டத்தை போறது பயமா இருக்கு எனக்கு. போகிறது 50 பேர் 60 பேர் 70 பேர் தான்.
அதுக்குள்ள அவ அந்த காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த லைன்ல நிக்கிற சமயத்தை அவ பேசுற நேர மெயின் என்ட்ரன்ஸ் அப்படியே நுழைஞ்சு போலாம். 5:30 மணிக்கு கோஷ்டி சேவையில ராஜகோபுரத்தை நேர அப்படியே நுழைஞ்சு நேர பெருமாள் உள்ள வேற யாரையும் விட மாட்டா. இந்த 50 பிராமணவாள தான் விடுவா. அந்த 50 பிராமணர் முண்டி அடிச்சுட்டு போவா பாருங்க. போறதே 50 பேர். பெருமாள் சன்னதி பக்கத்துல குலசேகரன் படி வரைக்கும் போய் நிக்கலாம். அதுக்குள்ள அவ பண்ற அட்டகாசம் நமக்கு பக்தி எங்கேயோ ஓடி போயிட்டு தான் பயமா இருக்கு. அப்படி ஒரு பெரிய பிராமண தன்மையோட பேசா. ஆனா தலையில ஒண்ணுத்துக்கும் குடிமி இருக்காது. எல்லாம் நல்லா கிராப்பு தலையை வச்சுட்டு பெரிய கிருதாவை வச்சுட்டு பிராமண சம்ஸ்காரத்துக்குரிய ஒரு விஷயமும் இருக்காது. ஏதோ பஞ்சகச்சம் கட்டின்னு வந்துடும், அவ்வளவுதான். வந்துரும் ஜந்துக்கள், பெரிய ஜந்துக்கள், அகம்பாவ ஜந்துக்கள். சாதாரண ஜந்துக்கள் எல்லாம் அகம்பாவ ஜந்துக்கள். நான் பெருமாள் சொன்னேன், அப்பா நான் திருமலைக்கு வரேன், சன்னிதானத்துக்கு வர, இந்த கூட்டத்தில் என்ன வர வச்சுடாதான் எழுதிட்டு இருக்கு. இந்த வாட்டி கூட யாரோ கேட்டா நீங்க போலாமே. நான் சொன்னேன் எனக்கு வேண்டவே வேண்டாம். அங்க போனா மலையப்பன் கண்ண மூடிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், நான் வரல அப்படின்ட்டு. கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்க, பயமா இருக்கு. நிஜமா சொல்லணும். இதே இடிச்சுண்டு புடிச்சுண்டு 80,000 கூட்டத்தில் நடுவில் 3 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஆனந்தம் அந்த கோஷ்டி அந்த பிராமணாவோட போய் நிற்கும் போது சத்தியமா எனக்கு இல்லை. என்னமோ கூட இன்னும் உள்ள போகும்போதும் பெருமை, வெளில வந்த பிறகும் பெருமை. யாரும் பெருமாளை பத்தி பேசுறதே கிடையாது. அதுதான் கஷ்டமே. இந்த கூட்டத்தில் நின்று 2 நிமிஷம் நின்னு அது பெரிய சந்தோஷமா இருக்கு. பெருமாளை நிக்க வச்சா, இந்த வாட்டி 10 நிமிஷம் நிக்க வச்சார் திருப்பதி பெருமாள். நினைச்சு கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயம். பெரிய கஷ்டம், பெரிய பயம். இந்த பிராமணாலாம் ராமானுஜரை கூட்டிட்டு வந்துட்டார். என்னடா அப்படி சொல்றேன், எனக்கு பிராமணனா இருக்கிறதுனால தைரியமா சொல்றேன். பிராமணனா இல்லைன்னா வாயே திறக்க மாட்டேன் பிராமண கூட்டத்தை பத்தி. பிராமணர்கள் அவ்வளவு தைரியமா சொல்ல திருவனந்தபுரத்தை சொல்லியே ஆகணும். நான் மற்ற இடங்கள்ல கூட சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல சொல்லியாக வேண்டிய ஒரு தர்மம் எனக்கு இருக்கு. அது பத்மநாபனுக்கு எனக்கு ஒரு ரகசியம். பெரிய கஷ்டம். எல்லா பிராமணாலும் வந்துட்டா. சுவாமி ராமானுஜர் போனார், அழகா சேவிச்சார், ஜியர் அழகா சேவிச்சார், கையெல்லாம் கூப்பிண்டார். இந்த மாதிரி மாநேர் நம்பி பரமாள் ஆச்சாரன் திருவடி அடைஞ்சுட்டோம். ஆமா, பகவானோட சங்கல்பம் அழகா நல்லபடியா அடைஞ்சுட்டார். இப்பதான் இன்னைக்குதான் இருக்க சம்ஸ்காரம் எல்லாம் ஆச்சு. உடனே சுவாமி ராமானுஜர், தேவரீரே இதை பண்ணணுமா, யாராவது வச்சு கூட பண்ணிருக்கலாமே, தேவரீரே இதை பண்ணணுமா அப்படின்னு. உடனே வாரும் ராமானுஜரே வாரும். உடனே குரல் மாறுறதான் பெரிய நம்பிக்கைகளுக்கு. வாரும் ஜியரே வாரும். மாரணேரி நம்பிக்கை நான் பண்ணது பிராமணாளுக்கு பொருட்களையோ அப்படின்னு. வந்த பிராமணால வளவளத்து போயிட்டான். மகாத்மாக்கள் வாயை திறக்க மாட்டான். திறந்தான்னா நியாயமா பேசுவா. சாது மிரண்டால் நிஜமாவே காடு கொள்ளாது. இந்த மாதிரி சாது மிரளணும். சாதுன்னா நம்ம தேமேன்னு உட்கார்ந்து இருக்குவான்னு அர்த்தம் இல்ல. பேசாதவா சாதுன்னா அர்த்தமே கிடையாது. இந்த காலம் அப்படியே எடுத்து அவர் சாது ஒண்ணும் வாயே திறக்க மாட்டாரா. எத்தனையோ பேர் மாமிகளுக்கு பயந்துட்டு வாயே திறக்க மாட்டா. அவளா சாது ஆயிடுவாடா. எத்தனையோ பேர் எதுக்கோ பயந்துட்டு வாயை திறக்க மாட்டா. அவளா சாது ஆயிட முடியுமா? எத்தனையோ பேர் குடிச்சு உட்கார்ந்து இருப்பா. சாது ஆயிடலாம். ரிஷிகேஷ்ல போனோம், நிறைய பேர் கொலகாரம் அப்படியே உட்கார்ந்து சாது ஆயிட முடியுமா? சாதுன்னா நிஜமாவே அந்த சாதுக்குரிய லட்சணங்கள் பகவத்கீதையில 12வது அத்தியாயத்துல 10 லட்சணங்கள் பகவான் சொல்றான். சுகதுக்கே சமயகிருத்வா லாபௌ லாபா எல்லாம் அழகா சொல்ல. அந்த மாதிரி குணங்கள் உடையவர்கள் சாதுக்கள். சத்ரவதி சிவாஜி சாது, சத்திரியனா இருந்தாலும். குலசேகர ஆழ்வார் சாது, இவெல்லாம் சாது. விருத்ராசுரன் பரமசாது. இந்திரன் சாதுவே கிடையாது. விருத்ராசுரன் நிஜமாவே பரமசாது, சந்தேகமே கிடையாது. பிரகல்லாத ஆழ்வார் பரமசாது, விபீஷணன் பரமசாது. இவரெல்லாம் சாது லிஸ்ட்ல சேர்த்துடலாம். இந்திரன்லாம் சாது லிஸ்ட்ல சேர்க்கவே கூடாது. இவர் பெரிய சாது. சாது மிரண்டுட்டார். வாரீர் ராமானுஜரே வாரும். பிராமணாளுக்கு ஆகலையோ அது எல்லாம் வைஷ்ணவ கூட்டம் வந்திருக்கு. திருவாய்மொழி எல்லாரும் நல்ல மனநம் உண்டோ? உடனே எல்லாரும் திருவாய்மொழி தலைகீழ் பாடமாக தெரியும். அப்ப திருவாய்மொழி எல்லாருக்கும் நன்னா தெரியும். ஆழ்வார் அதுலயும் நிறைய பாசுரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். எல்லாம் ஒருத்தர் பார்த்துண்டா சொல்லிட்டு உடனே பெரிய நம்பிகள் சொன்னார், சக்கரவர்த்தி திருமகன் ராமனை காட்டிலும் நான் உயர்ந்தவனோ, பெரிய திருவுடையார் ஜடாயுவை காட்டிலும் இவர் சிறியவரோ அப்படின்னு. ராமச்சந்திரமூர்த்தி ஒரு பக்ஷி ஜடாயுவை என்னுடைய பெரிய தகப்பனா, என்னோட பெரியப்பான்னு சொல்லி அந்திம சம்ஸ்காரம். ஒரு பக்ஷிக்கு கூட ராமச்சந்திரமூர்த்தி அவன் இறங்கணுமா? பக்கத்துல லக்ஷ்மணன் விட்டு பண்ணடா, லக்ஷ்மணன் பண்ணாலே போதுமே. லக்ஷ்மணன் பண்ண ராமன் அப்படி பார்த்துட்டு இருந்தாலே மோட்சம் உண்டு. லக்ஷ்மணா நீ பண்ணுடா, இந்த பறவைக்கு நீ கொல்லி போடு. கொல்லி கூட என்ன போடுறோம், சும்மா ஏதாவது போட்டா போதும். இத்தோண்டு பறவை தானே, அதுக்கு பெரிய இது கிடைக்க போகுது.
ஆனா ராமச்சந்திரமூர்த்தி தானே பண்ணானே, என்ன அப்பாவுக்கு நான் பண்ணல, இவருக்காவது பண்றேன்னு பண்ணான். ராமனே அவ்வளவு இறங்கி ஜடாயுவுக்கு பண்ணான். நான் ராமனை காட்டிலும் உயர்ந்தவனோ, இவர் என்ன பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ, ராமன் கையினாலே அந்திம சம்ஸ்காரம் வாங்கின்ற ஜடாயுவை காட்டிலும் மாரனை நம்பி என்ன இழைச்சவரோ குறைச்சவரோ இல்லையே. நான் என்ன தர்மபுத்திரரை காட்டிலும் பெரியவனோ, யுதிஷ்டன் தர்மர். அவர் யாருக்கு பண்ணார் அப்படின்னா விதுரருக்கு பண்றாருன்னு காண கிடைக்கிறது. விதுரர் கடைசி காலத்துல விதுரருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றாரு காண கிடைக்கிறது பாரதத்துல. இவர் என்ன விதுரரை காட்டிலும் தாழ்ந்தவரோ, மாரனை நம்பின விதுரர் காலத்தும் தாழ்ந்தவரோ, இல்லாட்டி நான் தான் தர்மபுத்திரரை காட்டிலும் உயர்ந்தவனோ, எல்லாரும் வந்துட்டீரோ கேட்பதற்கு. அப்ப ஆழ்வார் திருவாய்மொழியில நெடுமார்க்கடிமை செய்வேன் பயிலும் சுடரொளி மூர்த்தி எல்லாம் சொல்லியிருக்காளே. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மையாளும் பரமரே. சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகா அடியார்கள் பெருமையை பேசுறார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பலபலன் ஜொலிக்கும்படியான மூர்த்தி, ஆதியன் ஜோதி அருட்பெரும் ஜோதி. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, தாமரை போன்ற கண்கள் உடையவனை, பங்கஜத்தை தான் தமிழ்ல பங்கயம் அப்படின்றார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, அழகா பார்க்கடல்ல படுத்திருக்கிற பரமனை பயிலும் திருவுடையார் எவரேனும் அவர் கண்டீர். இந்த பரமாத்மா கொண்டாடுவர் எவரேனும், அவ என்ன ஜாத்தியாவானா இருக்கட்டும், என்ன குலமாவானா இருக்கட்டும், எத்தனை வயசுடையவாளாவானா இருக்கட்டும், பயிலும் திருவுடையார் அவளுக்கு தான் நிஜமாவே நல்ல ஒரு புத்தி இருக்கு. பயிலும் அவதான் ஸ்ரீமான். திருவுடையார் அப்படின்னா ஸ்ரீமான் அர்த்தம். சொல்றதுக்கெல்லாம் எல்லாரும் ஸ்ரீமான் 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 ஸ்ரீமான். பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறு எம்மை ஆளும் பரமரே. அவா எந்த பிறவி எடுத்தாலும் எந்த ஜென்மால பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் அவர்கள்தான் எல்லா ஜென்மாவிலையும் எங்களுக்கு தலைவர்கள். எம்மை ஆளும் பரமரே, அவர்கள்லாம் எங்களை ஆளக்கூடிய தகுதி படைச்சவர்கள்ன்றார். அவர் நெடுமார் கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்துன்னு பார்க்கிறோம். பெருமாளா தொண்டர்களா அப்படின்னா தொண்டர்கள் தான், பெருமாள் வேண்டாம்னு சொல்லிடுற. அப்ப நெடுமார் கடிமை செய்வேன் பயிலும் சுடரொளி மூர்த்தி எல்லாம் கடலோசையோ அப்படின்ற. அப்ப ஆழ்வார் சொன்ன அடியார்கள் வைபவம் பாசுரம் எல்லாம் சும்மாவா? அந்த சப்தத்துக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாதோ? பிராமணா மட்டும்தான் பக்தாளோ, அப்பிராமணர்கள்லாம் பக்த ஜாதி இல்லையோ? அவளுக்கெல்லாம் பெருமாள் இல்லையோ? அப்ப ஆழ்வார் அவர்கள் எம்மை ஆளும் பரமரேன்னாரு. அதெல்லாம் வெறும் அந்த கடல் சப்தம் போடுறதே, அது போல கடல் ஓசையா? பிரயோஜனம் இல்லாத சப்தமா அப்படின்னு உடனே கூட வந்தவர்கள்லாம் தலை குனிஞ்சார்கள். சுவாமி ராமானுஜர் கையை கூப்பிட்டார், க்ஷமிக்கணும் சுவாமி, அவளுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக கேட்டேன். எனக்கும் தெரியும் ராமானுஜா, அதனாலதான் சொன்னேன்னு. என்ன ஆச்சாரம் என்ன விஷயம் பாருங்க. அதான் இவ சொல்றா, அது ராமானுஜர்கிட்டயே சொல்றா. இந்த விஷயத்துக்கு நேரடி சாட்சியே ராமானுஜர், ஐ விட்னஸ். சரியா சொல்லணும்னா ஐ விட்னஸ் யாருன்னா ராமானுஜர். அது அவருடைய குரு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் ஆழ்வார் சம்பந்தப்பட்ட விஷயம், மாரநேர் நம்பி சம்பந்தப்பட்ட விஷயம், அவருடைய பரமாச்சாரியர் சுவாமி ஆளவந்தார் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தை இந்த பெண் பிள்ளை அவரிடத்துல சொல்லி, கடலோசை என்றேனோ பெரிய நம்பிகளை போலே கடலோசைன்னு பேசினாரு. அந்த அளவுக்கு ஜாதி பேதம் பார்க்காத ஒரு பக்தி, அத்தனை தூரம் எல்லா இடத்திலையும் கலந்து பழகும்படியான ஒரு நீர்மை. இவ்வளவு இருந்தார் பெரிய நம்பிகள். அப்பேற்பட்ட பெரிய நம்பிகளை போல நான் இருந்தேன்னா இந்த திருக்கோளூர்ல இருந்தா ஒரு அர்த்தம் உண்டு. நான் போகப்படாதுன்னு நீர் சொன்னா நியாயம் உண்டு. நான் முதல் புழுக்க, நமக்கு கடல் ஓசையும் கிடையாது, பெரிய நம்பிகளும் கிடையாது, ஒரு ஓசையும் கிடையாது, வெட்டியா கிடக்கிறேன். ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம தண்டதுக்கு நான் 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 ஒரு ஓசை. நம்ம இன்னைக்கு காதல எத்தனை வாட்டி நான் ஓசை சொல்லியிருப்போம். பத்மநாபா சொன்னதை விட நான் சொல்றேன் நீ கேளு, நான் அப்பயே எனக்கு தெரியும். நான் எனக்குன்ற வார்த்தையில உபயோகப்படுத்தாம நான் வாழ்ந்ததே கிடையாது, வாழ தெரியாது. உடனே நாள் அந்த வார்த்தையில உபயோகப்படுத்தப்படாத அர்த்தம் இல்லை. அந்த பாவத்தை நான் சொல்றேன், ரொம்ப சுலபமா வந்துடுறது நமக்கு அந்த பாவம். நான் பத்மநாபதாசன்னா பரவாயில்ல, நான் டெய்லி பத்மநாபன் கோவிலுக்கு போறேன், ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. நான் பத்மநாபதாசன் வேற, நான் நித்தியம் டெய்லி பத்மநாபன் கோவிலுக்கு போறேன், பத்மநாப கடைசியில போயிடுறது. இங்க நான் முன்னாடி பத்மநாபதாசன் வரும்போது பத்மநாபன் கீழே நம்ம போயிடுறோம்.
அதனால சொல்லக்கூடிய முறைக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறுபட்டது. இவள் சொல்லிட்டா, அடியாள் முசல் புழுக்க சுவாமி பரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. ராமானுஜர் கண்கள் ஆனந்த பாஷ்பம். அதாவது எல்லாரும் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் வாசிப்பார். கீதர் பாகவதம் வாசிக்கணும். படிக்கிறது பாகவதம், இடிக்கிறது பெருமாள் கோவில், அப்படிலாம் மாத்தி படிக்கிறது பாகவதம், பண்றது பாகவத அபச்சாரம் நான் சொல்லணும். அதான் நடந்துட்டு இருக்கு. படிக்கிறது பாகவதம், பண்றது பாகவத அபச்சாரம். இடிக்கிறது பெருமாள் கோயில இடிக்கலாம் மாட்டோம். இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சமத்து. நான் மீடியா வந்து போட்டோ எடுத்துக்கோல. பாகவத அபச்சாரம் தானே கண்ணுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, ரகசியமாச்சு. குறையோட கேன்சர் மாதிரி ஆச்சு. உள்ளுக்குள்ள கோயில் அரிச்சுட்டு இருக்காது, வெளியில தெரியாது. பாகவத அபச்சாரம் உள்ளெல்லாம் குறையோடின்னு இருக்கிறது தெரியாது.